गुरुत्तमं श्रीनिधि राघवं वन्दे हि अपार करुणाकरं தூய்மையோகமாகினாய் துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதிதேவா நின் நாமதேயம் இன்னதென்ன வல்லமல்லவாகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே. திருக்குடந்தை வாழ் ஆஸ்திக ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருக்குடந்தை சக்கரபாணி கோவில்ல புரட்டாசி சனிக்கிழமை தோறும் இது போல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று ஏற்பாடு செய்த திருக்கோவில் நிர்வாகத்தினர், அறங்காவலர்கள் இவ அத்தனை பேருக்கும் அவர்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய கைதட்டல்களோடு கூடிய அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது போன்ற பணிகள் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு விசேஷம். அதுல தொடர்ச்சியா இது போல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னெடுப்பு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து திருக்கோவில் நிர்வாகமும் அறங்காவலர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதனால அதற்கு கிருத்தஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சவால சென்னையில் உபன்யாசம் பண்ண போனேன். அங்க சொன்னேன், சார் உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாலை போட்டுடுங்க சார், இல்லைன்னா உபன்யாசம் பூர்த்தி பண்ண அப்புறம் மாலை போடுங்க. நாமே ஒரு மறதி கேசுங்க. அப்படி சொன்னார், இல்லை நீங்க ஆரம்பிங்க 10 நிமிஷம் கழிச்சு தான் மாலை போடுவேன். ஏன் சார்னு கேட்டேன். எங்க வழக்கமே அதுதான், உபன்யாசகரை பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க நிறுத்த சொல்லுவோம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நாங்க மாலை போடுவோம் அப்படின்னாரு. ஓகே சார், நான் இனிமேல் ப்ரிப்பேர்டா வரேன்னு சொல்லி அப்பையிலேருந்தே நம்ம ப்ரிப்பேர்டு தான். அதனால அதை விடுங்க, நம்ம மேட்டருக்கு வருவோம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு சக்கரத்தாழ்வார் பெருமை. கும்பகோணத்திலே தான் சக்கரபாணி பெருமாள் தனி கோவிலோடு எழுந்தருளி இருக்கிறார். உலகத்திலேயே சக்கரத்தாழ்வாருக்கு தனி கோவில், பிரத்யேக கோவில், எக்ஸ்க்ளூசிவ் கோவில் இருக்கிற ஒரே க்ஷேத்திரம் கும்பகோணம். உலகத்திலே நீங்கள் எத்தனையோ திருக்கோவில்கள்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி பார்த்திருக்கலாம். ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வார் சன்னதி உண்டு. மதுரை திருமோகூர்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப பிரசித்தம். அழகர் மலையில பிரசித்தம். எல்லா ஊர்லயும் எல்லா கோவில்லையும் ஒரு துணை சன்னதியாக சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். ஆனா உலகத்திலேயே இந்த கும்பகோணத்தில் மட்டும்தான் சக்கரத்தாழ்வாருக்கென்றே ஒரு தனி கோவில் சக்கரபாணி பெருமாள் என்று தனக்கே உரித்தான ராஜகோபுரத்தோடு சுதர்சனவல்லி விஜயவல்லின்னு 2 நாச்சியாரோடு உற்சவ புறப்பாடோடு விளங்கக்கூடிய ஒரே சக்கரத்தாழ்வாரான நம்ம கும்பகோணம் சக்கரபாணி பெருமாள். அதனால இந்த கோவில் சாதாரண கோவில் இல்ல, உலகத்திலேயே பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவான கோவில். உலகத்திலே வேற எங்கும் கிடையாது. இதை நாம் உணர வேண்டும். ஒன்று. இரண்டாவது சிறப்பு இருக்கு. இந்த உலகத்திலே சக்கரத்தாழ்வாரை குறித்து நிறைய துதிகள் எழுந்திருக்கின்றன. சுவாமி வேதாந்த தேசிகன் அருளிய சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், இதெல்லாம் சக்கரத்தாழ்வாரை குறித்த துதிகள். அதற்கு முன்னாடி கூரநாராயண ஜீயர் அருளிய சுதர்சன சதகம் சக்கரத்தாழ்வார் விஷயம். இது போல சக்கரத்தாழ்வார் விஷயமா பல துதிகள் இருந்தாலும் உலகத்தில் முதலில் சக்கரத்தாழ்வாரை குறித்து மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பிரத்யேகமா சக்கரத்தாழ்வாருக்குன்னு எழுந்த தனி துதி உருவான ஊர் இந்த கும்பகோணம். இந்த சக்கரபாணி பெருமாளுக்காக ஒரு துதி உருவானது. அதற்கு ஹேத்தி புங்கவஸ்தவம்னு பேரு. அதை நடாதூரம்மாள் அருளினார். அப்படியே இந்த பக்கம் கடைமீதியில போனா ராஜகோபாலன் சன்னதி இருக்கு. அந்த ராஜகோபாலன் சன்னதியில பெருமாளுக்கு பக்கத்திலேயே நடாதூரம்மாள் மடியில் சுவாமி தேசிகனை ஆசீர்வதிக்கும் திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கார். அந்த நடாதூரம்மாள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ஆனால் கும்பகோணத்திலே சில காலம் வாழ்ந்து வந்தார். அவர் கும்பகோணத்தில் வாழும் காலத்துல இதே கும்பகோணத்துல கந்தளன்னு ஒரு பக்தர் இருந்தாராம். இது சுமார் 12ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். அப்படின்னா இப்பல இருந்து எத்தனை ஒரு 900 வருஷம் முன்னாடி 12ஆம் நூற்றாண்டுல கந்தளன்னு ஒரு பக்தர் கும்பகோணத்திலே வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏதோ பேயோ பிசாசோ பிடிச்சிருக்கு. அவர் எத்தனையோ மருத்துவர்களிடம் அவரை கொண்டு சென்றார்கள். என்ன பண்ணியோ அவருக்கு சரியாகல. சரி, நடாதூரம்மாள் ஒரு மகான் இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரிடம் அழைத்து வந்தார்களாம். ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கார், இவருக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க. நடாதூரம்மாள் அவரை நேரா இந்த சக்கரபாணி கோவிலுக்கு அழைத்து கொண்டு வந்தார். சக்கரபாணி பெருமாள் முன்பு நின்று வரலாற்றில் எழுந்த முதலில் எழுந்த பிரத்யேகமான சக்கரத்தாழ்வார் துதியான ஹேத்தி புங்கவஸ்தவம்ங்கிற துதியை சொன்னார். அந்த ஹேத்தி புங்கவஸ்தவம்ங்கிற துதியில 32 வரிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வரியும் ஜெய 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 ஜெயன் வரும். சக்கரத்தாழ்வாருக்கு ஜெயம், வெற்றி 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 என்று சக்கரத்தாழ்வாரை துதித்து 32 வரிகள்ல துதி பாடினார். சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தாலே அவரை பிடித்த பேய் பிசாசு விலகி கந்தளன் என்பவர் குணமானார். அப்படி வரலாற்றில் எழுந்த முதல் சக்கரத்தாழ்வார் துதி எங்க வந்ததுன்னா இதே சக்கரபாணி கோவில் தான் வந்து. அப்போ உலகத்திலே சக்கரபாணிக்குன்னு சக்கரத்தாழ்வாருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே பிரத்யேக கோவில் தான் இதுதான்.
வரலாற்றில் எழுந்த முதல் சக்கரத்தாழ்வார் துதி எழுந்த கோவிலும் இதே கோவில் தான். அந்த சக்கரத்தாழ்வார் துதியில இந்த சக்கரபாணி பெருமாளுடைய 32 பெருமைகளை பேசியிருக்கிறார். 32ங்கிறதே ஒரு மேஜிக் நம்பர். உபனிஷத்திலே உள்ள பிரம்ம வித்யைகள் 32 என்று பார்க்கிறோம். ஏன்னா 32க்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னா 1/1 + 2/2 + 3/3. 1/1 1, 2/2 4, 3/3 27. 1/1 + 2/2 + 3/3 1 + 4 + 27 32. அதனால 32 என்பதும் ஒரு விதமான மேஜிக் நம்பர். அதனாலதான் பாருங்க நிறைய 32க்கு நிறைய பெருமைகள் உண்டு. உபனிஷத் பிரம்ம விதைகள் 32, பாதுகா சகஸ்ரத்தில் உள்ள பத்ததிகள் 32, இது போல நிறைய சொல்லலாம். 32 அடிகளாலே ஜெய ஜெய என்று இந்த சக்கரத்தாழ்வாரை துதித்தார் நடாதுரம்மாள். அந்த வழியில தான் பின்னாடி சுவாமி வேதாந்த தேசிகனும் சுதர்ஷன அட்டகத்தை அருளிய போது அதுலயும் 32 ஜெய வச்சிருக்கார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனான்னு வரும். அதுல எவ்வளவு ஜெய இருக்குன்னு பொண்ணு பண்ணி பாருங்க, கரெக்டா 32 வரும். அப்படி 32 வரிகளாலே இந்த சக்கரத்தாழ்வார் பெருமையை நடாதுரம்மாள் என்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த மகான் இங்கு வாழ்ந்த கந்தளனுடைய மனநோயை அந்த பிசாசை விரட்டுவதற்காக அருளினார். அந்த 32 பெருமைகள் என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டா இப்பல இருந்து 64 நிமிஷத்துல உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிடலாம். சொன்ன நான் 8 காலத்துக்கு பூர்த்தி பண்றேன். அதனால இப்ப நம்ம டைம் சொல்லணும் இல்லையா. ஒரு இடத்துல அப்படிதான் போனேன், கேட்டேன், சார் எவ்வளவு நேரம் சார் பேசணும்னு. நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க, நாங்க 8 மணிக்கு மேல கேட்க மாட்டோம் அப்படின்னு. அதனால ஒரு பெருமைக்கு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க, 32 பெருமைக்கு 64 நிமிஷம் பூர்த்தி கொண்டுடுவோம். நடாதுரம்மாளை வணங்கிட்டு இப்போ அந்த துதிக்கான விளக்கத்தை ஆரம்பிப்போம். வந்தேகம் வரதாரியம் தம் வர்ஷாபிஜன பூஷணம் பாஷ்யாமிரத பிரதானாத்திய சஞ்சீவயதி மாமபி. இப்போது திருக்குடந்தை சக்கரபாணி பெருமாளுடைய முதல் பெருமை நடாதுரம்மாள் பாடுறார். அப்படியே மானசீகமாக திருக்கோவில் வளாகத்திலிருந்து நாம உள்ளே செல்கிறோம், துவஜஸ்தம்பத்தில் விழுந்து வணங்குகிறோம், ஹனுமானை சேவித்துக் கொள்கிறோம். அப்படியே ஒரு வலம் வந்து தாயாரை சேவிச்சுக்கிறோம். தாயாரை சேவிச்சுட்டு அப்படியே நேரா சக்கரபாணி பெருமாளுடைய சன்னதிக்குள்ளே செல்கிறோம். சக்கரபாணி முன்னாடி நாம் கைகூப்பிக் கொள்கிறோம். நடாதுரம்மாள் முதல் பெருமையை எடுத்துச் சொல்கிறார். ஜய ஜய ஹேதீஷ லக்ஷ்மீஷ பாஹு அலங்கார பூதா. ஜயா உனக்கு வெற்றி உண்டாகட்டும். சக்கரபாணியே உனக்கு வெற்றி, அவருக்கு வெற்றினா நமக்கு வெற்றி. ஜெய உனக்கு வெற்றி. ஹேதீஷா ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே. உலகத்தில் எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா சக்கரத்தாழ்வார். ஹேதீஷ ஆயுதங்களின் தலைவனே. லக்ஷ்மீஷ பாஹு அலங்கார பூதா, பெருமாழ்கைக்கு அலங்காரமாக ஆபரணமாக இருப்பவனே. சக்கரத்தாழ்வார் பெருமாள் கையில் ஆயுதமா ஆபரணமா? பாபு அலங்கார பூதா, பெருமாள் கைக்கு ஆபரணமாக இருக்கும் சக்கரத்தாழ்வாரே. இங்க அப்படியே நீங்க சார்ந்தபாணி கோவிலுக்கு போங்க. சார்ந்தபாணி இப்படி தன்னுடைய காதோடு உரசும்படியாக சங்கு சக்கரங்களை ஏந்தி இருப்பார். அந்த 6வது முதல்வான் ஏந்தி இருக்கும் சங்கு சக்கரம் ஆயுதமா ஆபரணமானா சந்தேகமே வேண்டாம். 6வது முதல்வான் பிடிச்சிருக்க ஸ்டைல பார்த்தாலே தெரியும் அது அவருக்கு ஆபரணம். அப்ப ஆயுதம் இல்லையானா அசுரர்கள் கண்ணுக்கு தான் அது ஆயுதமா. யாரை அட்டாக் பண்ணுவோம் அந்த அசுரர்கள் கண்ணுக்கு தான் இது ஆயுதமாக தெரியும். அடியார்களான நாம போய் வணங்கும் போது சக்கரத்தாழ்வார் என்ன நம்மளை அடிக்கவா போறார்? அரவணைச்சு அனுகிரகம் தானே பண்ண போறார். அப்போ பெருமாள் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டா காண்பவருக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்குமோ அது போல பாபு அலங்கார பூதா, பெருமாள் கைக்கு ஒரு ஆபரணமாக இருப்பவர் இந்த சக்கரத்தாழ்வார். ஏன்னா பார்க்கும் பார்வையில இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், தோனி 6 அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் என்ன சொல்லுவோம், ஆகா எவ்வளவு அழகா 6 அடிச்சாருன்னு கை தட்டுவான். ஆனா எதிர் டீம் ஆள் பார்த்தா ஐயோ 6 அடிச்சிட்டாரேன்னு வருத்தப்படுவான். தோனி அடிச்சது ஒரே 6, நாம பார்த்தா சந்தோஷமா இருக்கு, எதிர் டீம் பார்த்தா வருத்தமா இருக்கு. பெருமாள் கையில இருப்பது ஒரே சக்கரம், நாம பார்த்தா ஆபரணமா இருக்கு, அசுரன் பார்த்தா ஆயுதமாக இருக்கிறது. அப்ப பார்க்கும் பார்வையில தான் வேறுபாடு. நாம் பக்தர்கள் ஜெய ஹேதீஷ லக்ஷ்மீஷ பாபு அலங்கார பூதா, அப்படி பெருமாளுடைய கைக்கு ஆபரணமாக இருப்பவர். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளும் முதல் பெருமை என்னன்னா பெருமாளுக்கே அழகு சேர்ப்பவர் சக்கரத்தாழ்வார். பெருமாள் கையில சக்கரத்தாழ்வார் இல்லைன்னா அந்த அழகு முழுமை பெறாது. பெருமாள் கைக்கு ஆபரணமாக இருந்து அவருடைய அழகுக்கு எந்த 6வது முதல்வானை அழகின் சுரங்கம்னு நாம் அனுபவிக்கிறோமோ, மாதுரியைக்க நிகேதனம்னு சொல்றோமோ, அந்த அமுதனின் திருக்கரத்துக்கே அழகு சேர்க்கும் அலங்காரம் சக்கரத்தாழ்வார். முதல் பெருமையாச்சா. 2வது பெருமை ஜெய பஞ்சாயுதி முக்கிய நிர்தக்த காஷிபுரா. ஜெய உனக்கு வெற்றி. பஞ்சாயுதி முக்கிய, பெருமாளுடைய 5 ஆயுதங்களுக்குள் தலைவர் முக்கியமானவர். பெருமாள் கையில சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, ஷார்கம் என்னும் வில், கௌமோதகி என்ற கதை, நந்தகம் என்னும் வாள், 5 ஆயுதம் வச்சிருக்கார்.
5க்குள்ள சீஃப் யாருன்னா நம்ம சக்கரத்தாழ்வார் தான். அவர் என்ன பண்ணாராம், நிர்தக்த காசிபுர, காசி நகரத்தையே எரித்தவர் இந்த சக்கரத்தாழ்வார். காசியை எப்ப அவர் எரிச்சாருன்னா, அது ஒரு சின்ன வரலாறு. கிருஷ்ணாவதாரத்துல காசி தேசத்து ராஜாவோட மகன் காசி இளவரசன், அந்த காசி இளவரசன் என்ன பண்ணா, காசியில ஒரு துட்ட யாகம் பண்ணி ஒரு பிசாசை உருவாக்கினான். அந்த பிசாசு கிட்ட சொன்னா, நீ போய் கண்ணன் ஆளக்கூடிய துவாரகையே எரித்து அழித்து விட்டு வாங்க. துவாரகை மன்னனாக கிருஷ்ணன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த காசி இளவரசன் துட்ட யாகம் பண்ணியிருக்கான். யாகத்திலிருந்து ஒரு பிசாசு புறப்பட்டது, துவாரகையை எரிப்பதற்காக நெருப்பை கக்கி கொண்டு வந்தது. மக்கள்லாம் அப்படியே பீதி அடைந்து, ஐயோ ஏதோ நெருப்பு பிழம்பு புறப்பட்டு வருகிறதே என்று கண்ணபிரான்ட்ட ஓடி வந்தார்கள். கிருஷ்ணன் அசரவே இல்லை. கையில உள்ள சக்கரத்தாழ்வார் அப்படியே ஒரு பார்வை மட்டும் பார்த்தான் கிருஷ்ணன். கையில் இருந்து சக்கரத்தாழ்வார் புறப்பட்டார். அந்த பிசாச சக்கரத்தாழ்வார் தாக்கினார். இந்த பிசாசுக்கெல்லாம் ஒரு இயல்பு ஒன்று தெரியுமா, நீங்க கவுண்டமணி செந்தில் ஜோக்ல கூட பார்த்துக்கலாம். இந்த பிசாசெல்லாம் அதை விட வீக்கான ஆள் மேல அடிச்சா அவன் அடிச்சுட்டு வந்துடும். பிசாச அதை விட வலிமையான ஆள் மீது ஏவினா அவன் அடிக்காது, ஏவினவனையும் வந்து அடிச்சிருவான். சக்கரத்தாழ்வாரை பார்த்தோம், பிசாசு பயந்து என்ன பண்ணிடுச்சு, காசி இளவரசனையே வந்து அடித்து விட்டது. ஆனா சக்கரத்தாழ்வாரை தொடர்ந்து நிறுத்தலாம். அந்த பிசாசை துரத்தி கொண்டு வந்து அதுவே காசி இளவரசனை அடிச்சுட்டு, சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணாராம், மொத்த காசியையுமே எரித்து சாம்பலாக்கி விட்டார். அது ஏன்பா மொத்த காசியையும் சக்கரத்தாழ்வார் எரிக்கணும்னா அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் ரசிச்சு, இது சுவாமி தேசிகன் யாதவா பீரியத்துல 2 விளக்கம் கொடுத்திருக்காரு ஏன் காசியை எரிச்சாரு. முதல் காரணம் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு துஷ்ட யாகம் பண்ணிட்டான் அந்த காசி இளவரசன். அதனால அந்த இடம் முழுக்க அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு இடத்தை தூய்மையாக்குவதற்கு சிறந்த வழி என்னன்னா, ஒண்ணு தண்ணீரால சுத்தம் பண்ணலாம், இல்ல நெருப்பால எரித்து சுத்தம் பண்ணலாம். அதனால இங்க சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணிட்டாராம், தன் அக்னியாலை எரித்து காசியை பழையபடி தூய்மையாக்கி கொடுத்திருக்கார். அதனாலதான் காசியை மொத்தமாவே எரிச்சுட்டார். 2வது விளக்கம் கொடுத்தார் சுவாமி தேசிகன், சந்திரசேகர விலேபன பூமாங்க. காசி என்பது சிவபெருமானுடைய க்ஷேத்திரம் இல்லையா, சிவக்ஷேத்திரம் காசி. சிவபெருமான் அவர் மேனியில எதை அணிந்து கொள்வார் என்றால், அந்த சாம்பலை தான் தனக்கு திருநீராக அணிந்து கொள்கிறார். தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசின்னு அதை தான் அணிந்து கொள்கிறார். சக்கரத்தாழ்வார் பார்த்தாராம், சிவபெருமானுக்கு அந்த சாம்பலுக்கு பஞ்சமே இருக்க வேண்டாம், மொத்த காசியை வச்சு கையில கொடுத்துட்டேன்னு சக்கரத்தாழ்வார் திரும்பி ஓடுகிறார் என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவம். இப்படி மொத்த காசி நகரத்தையும் எரித்து விட்டு வந்தவர். இதன் மூலம் என்ன உணர்த்தலார்னா, அடியார்களுக்கு யாராவது தீங்கிழைத்தால் தீங்கிழைக்க நினைப்போரை கூண்டோடு அழிப்பவர் சக்கரத்தாழ்வார். காசி இளவரசன் ஒத்த மட்டும் யாகம் பண்ணா, காசியையே எரிச்சு கொடுக்கிறார். அதனால அடியார்களுக்கு யாராவது தீங்கிழைத்தால் சுழலும் சக்கரம் வரும், எச்சரிக்கை என்பதை எச்சரிக்கும் விதமாக சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். ஜெய பஞ்சாயுதி முக்கிய நிர்தக்த காசிபுரா. இதைத்தான் அப்படியே சுவாமி தேசிகன் சுதர்சனாட்டகத்துல ஹரபுர புலோஷ காரணா என்று குறிப்பிட்டார். சக்கரத்தாழ்வாரே, ஹரபுரம்னா சிவனுடைய புறமாகிய காசி, புலோஷ காரணா, அதன் புலோஷத்துக்கு இவர் தான் காரணம். புலோஷம்னா வெடித்து எரிப்பதுன்னு அர்த்தம். அதான் ஆங்கிலத்துல எக்ஸ் முன்னாடி சேர்த்துட்டோம், எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறதா, எங்க இந்த சான்ஸ்கிரிட்ல புலோஷ, ஹரபுர புலோஷ காரணா, அதுல தான் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு. அப்படி காசியில எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி பக்தர்கள் மீது கை வச்சா இங்க எக்ஸ்ப்ளோஷன் வரும், ஜாக்கிரதை என்பதை உணர்த்தியவர் சக்கரத்தாழ்வார். இது 2வது பெருமை. அடுத்து 3வது பெருமை, ஜெய விஷ்ணு கிருத்தத்வ சஞ்சாத சக்கரஸ்வரூபா. சரி, இந்த சக்கரத்தாழ்வார் எப்படிப்பா வந்தார்னா, ஜெய உனக்கு வெற்றி, விஷ்ணு கிருத்தத்வ சஞ்சாத சக்கரஸ்வரூபா, பெருமாளுடைய இதயத்தில் இருந்து இதயக்கனியாக கனிந்து வந்தவர் இந்த சக்கரத்தாழ்வார். பெருமாளுடைய உள்ளத்தில் இருந்து அவருடைய சங்கல்ப சக்தியே இந்த சக்கரத்தாழ்வாராக வெளிப்படுத்தி வந்தது. இது மட்டும் இல்ல, கால சக்கரம் சாஸ்வதம், இவர் கால சக்கரமாக இருக்கிறார். அது ஏன் வட்ட வடிவத்தில் இருக்கிறார், ஏன் சுழலும் சக்கரமாக இருக்கிறார் என்றால், இவர் கால சுழற்சி, காலம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது, சுழலும் காலத்துக்கு அவர் பிரதிநிதியாக இருக்கிறார். அதனாலதான் சுழலும் சக்கரம் வடிவில் வட்ட வடிவிலே. இன்னைக்கு உள்ள போய் பாருங்களேன், அந்த அறுகோணம் இசை என்னும்படியாக அந்த சக்கரத்துக்குள்ளே அவர் எழுந்தருளி இருப்பதை நாம் காண்கிறோம், சக்கர வடிவில் இருப்பதை காண்கிறோம். அப்ப அவர் கால சக்கரத்தை உணர்த்துகிறார். சுழல்கின்ற காலம் என்பது இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்மாழ்வாருக்கு பெருமாள் மீதான காதல் பக்தி ரொம்ப அதிகரித்தது. அதனால நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டார், இந்த பிரளய காலம் ஊழி காலத்துல ஆலமரத்து இலையில கண்ணனாக கிருஷ்ணன் வந்து உலகத்தை எல்லாம் விழிக்கிறான் அல்லவா, அந்த கிருஷ்ணன் திருவடியில் அடைஞ்சிருந்த துளசி மாலை எனக்கு வேணும்ட்டார். நம்ம துளசி மாலை வேணும்னு சொல்லுவோம் பாருங்க, துளசி மரத்திலிருந்து மாலையை வந்துட்டு வரும். அர்ச்சக சுவாமி எழுந்து விட்டார்.
நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டார், எனக்கு துளசி மாலை வேணும். எந்த துளசி மாலைன்னா, ஆளிலை கண்ணனாக பெருமாள் உலகத்தை எல்லாம் விழுங்கினாரே, அப்போ உலகத்தை விழுங்கும் போது அவர் திருவடியில ஒரு துளசி மாலை அணிஞ்சிருந்தார். இப்ப வேணும் திருவாய்மொழியில பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் மண்டலா தாளினை மேலணி தன்னந்துடா என்றே மாலு மால் வல்வினையே படவல்லியே. போராது திருப்தி இல்லை. இந்த கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகளோடு சேர்ந்து ராசக்கிரீடை பண்ணார் இல்லையா, அந்த கோபிகைகளோடு கூத்தாடும் போது ஒரு துளசி மாலை அணிஞ்சிருந்தார். அதை கொண்டா வள்ளி சேர் முன்னிடை ஆட்சியர் தம்மோடு கொல்லமை செய்து குறவை பிழைந்தவர் நல்லடி மேலணி நாறுதோடா என்றே சொல்லுமால் சூழ்வினை காட்டியே பாவையே. போராது ராமபிரான் இலங்கைக்கு போய் ராவணனை வீழ்த்தினான் அல்லவா, அப்ப ராமன் திருவடியில ஒரு துளசி மாலை அணிஞ்சிருந்தான். அந்த துளசி மாலை கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பேரி மீத்தவர் தாளினை மேலணி வம்பவிழ் தன்னந்துடா என்றே. எனக்கு அதனால அந்த திருத்துழா மாலை வேணும். இப்படியே ஒரு துளசியா நம்மாழ்வார் எங்க ஆரம்பிச்சார். இந்த துளசி எல்லாம் எங்க கொண்டு வருது. இப்ப திருக்கோவில்ல உள்ள துளசி மாலை வேணும்னு கேட்டா அர்ச்சக சுவாமி நமக்கு கொடுப்பார். இவர் உலகத்தை விழுங்கினது போது அணிஞ்சிருந்த துளசி மாலை, ராசக்கிரீடை பண்ணும் போது அணிஞ்சிருந்த துளசி மாலை, அது போல ராவணவதம் பண்ணும் போது அணிஞ்சிருந்த துளசி மாலை எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுன்னு நம்மாழ்வார் ரொம்ப ஏங்கினார். அப்படியே திருவாய்மொழி, இது 4ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி, இதுக்கு அடுத்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி பாருங்க. திடீர்னு நம்மாழ்வார் சந்தோஷமா பாட ஆரம்பிச்சுவார். பூசும் சாந்தியன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடிய முகதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞானம் உண்டு முழுத எந்த ஏகமூர்த்திக்குன்னு என்னமோ எனக்கு எல்லாம் பெருமாள் கொடுத்துட்டாருன்னு பாடுறார். சம்திங் மிஸ்ஸிங் லிங்க் இருக்காங்க. முன்னாடி 10 பாட்டுல எனக்கு அந்த துளசி வேணும் இந்த துளசி வேணும்னா, அடுத்த 10 பாட்டுல பார்த்தா ஆஹா நான் உனக்கு என் நெஞ்சத்தையே சந்தனமா பூச போறேன், நான் உன்னை பார்த்து கை கூப்பிடுறேன் பார், இதுதான் உனக்கு நான் செய்ய சமர்ப்பிக்கக்கூடிய ஆபரணங்கள், அப்படி இப்படி நீ ஒரு பாட்டுக்கு பாடிட்டு இருக்காரு. நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு பராசர விளக்கம் கொடுத்தாரா. அந்த அடுத்த பதிகத்துல ஆழ்வார் பாடியிருக்கார், கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினார். கால சக்கரத்தை பெருமாள் கையில ஏந்தின்னு இருக்காருன்னு அங்க பாடியிருக்கார் நம்மாழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சக்கரத்தாழ்வார் முன்னோக்கி போனா காலமும் ஃபார்வர்டா முன்னோக்கி போகுமா, அதே சக்கரத்தாழ்வார் கொஞ்சம் பின்னோக்கி ஆன்டி கிளாக் வைஸா சுத்த ஆரம்பிச்சா காலமும் அப்படியே பின்னோக்கி பேக்வர்டா போக ஆரம்பிச்சிருமா. நம்மாழ்வார் ஆசைப்படுறத பார்த்தார் பெருமாள், கொடுக்கணும்னு நினைச்சார். அதனால சக்கரத்தாழ்வாரை பின்புறமாக சுத்தி விட்டாராம். கிடுகிடு கிடுகிடுன்னு காலம் பின்னோக்கி போச்சு. அந்த ஊழிக்காலம் வந்தது. ஆளிலை கண்ணனாக நம்மாழ்வாருக்கு சேவை சாய்ச்சான். இந்தாங்க துளசின்னு கொடுத்தான். கொஞ்ச காலம் முன்னோக்கி போச்சு. ராமாவதாரம் வந்தது. ராவணவதத்தை காமிச்சான். இந்தாங்க துளசின்னு கொடுத்தான். மீண்டும் காலத்தை முன்னோக்கி செலுத்தினான். கிருஷ்ணாவதாரம் வந்தது. ராசக்கிரீடை காமிச்சான். இந்தாங்க துளசின்னு கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தாராம் பெருமாள். நம்மாழ்வார் பார்த்தார், பாஸ்ட்ல உள்ளதுக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணியே உனக்குதான் கைமாறு செய்யணும்னா பூசும் சார்ந்த நெஞ்சமே புனையில் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே பாடுறார். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சக்கரத்தாழ்வார் முன்னாடி போனா காலம் முன்னாடி போகும், அவர் பின்னாடி சுத்தினா காலமே பின்னோக்கி போகும். ஜெய விஷ்ணு வித்தத்வ சஞ்சாத சக்கரஸ்வரூபா. அப்படி பெருமாளுடைய இதயத்தில் இருந்து கணித்து வந்து அவருடைய சங்கல்பத்தின் வடிவமாக கால சக்கரமாக விளங்குபவர் சக்கரத்தாழ்வார். இது 3வது பெருமை. அடுத்து 4வது பெருமை, ஜெய விஷ்ணுமூர்த்திஷு சர்வாசு விக்யாத சின்ஹா. ஜெய விஷ்ணுமூர்த்திஷு சர்வாசு விக்யாத சின்ஹா. பெருமாளுடைய திருமேனியில இவர்தான் பெருமாள்ங்கிறதுக்கு எது முக்கிய அடையாளம்னா சக்கரத்தாழ்வார் தான். அவர் கையில மட்டும் சக்கரத்தாழ்வார் இல்லைன்னா இவர் பெருமாளா வேற யாரான்னா கூட சந்தேகம் வரும். அப்படியானா உண்மையாவே ஒரு சந்தேகம் வந்தது. திருவேங்கடமுடையான் இருக்காரு, அவர் என்ன பண்ணார், தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கிய பக்தர். அந்த தொண்டைமான் ஒரு சண்டை போட போனான். அதனால பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய சங்கு சக்கரத்தை திருப்பதி பெருமாள் தொண்டைமான் சக்கரவர்த்தியில கொடுத்து இதை வச்சு சண்டை போடுவாங்க. அவன் வாங்கிட்டு போயிட்டான். அதற்கு அடையாளமா பெருமாளும் கொஞ்ச நாள் சங்கு சக்கரம் இல்லாம இருந்தார். உடனே என்ன எடுத்து இவர் பெருமாளா வேற யாரான்னு எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. அது ராமானுஜர் வாழ்ந்த காலம். ராமானுஜர் திருமலைக்கு போய் இல்ல இங்க இருக்கும் ஸ்ரீனிவாசன் நாராயணன் தான் பெருமாள் தான். அவர் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு இலக்கியங்கள் வரை எல்லாம் சான்று புராணங்கள் ஆழ்வார் பாசனம் எல்லாம் காமிச்சார். எல்லாம் காமிச்சாலும் ஒதுக்க மாட்டேன்ட்டா. சரி, கடைசியா இவரை பெருமாள்னு நிரூபிக்க என்ன வழின்னு பார்த்தா ராமானுஜர் எல்லாரையும் கூப்பிட்டார். நீங்க என்னென்ன தெய்வம்னு சொல்றீங்களோ அவளுடைய ஆயுதங்கள் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கோம். நான் பெருமாள்னு சொல்றேன், சங்கு சக்கரத்தை முன்னாடி வைக்கிறேன். அவர் ஆயுதம் எதுவோ அதை அவரே எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு நட சாத்திட்டா. அடுத்த நாள் காலை நட திறந்தால் சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு தான் நாராயணன் என்பதை திருவேங்கடமுடையான் காட்டினான் என்றால், அப்ப ஜெய விஷ்ணுமூர்த்திஷு சர்வாசு விக்யாத சின்ன
அடையாள சின்னமாக இருப்பவர் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வாரை கொண்டுதான் இவன் நாராயணன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப பெருமாளையே நாலாவது பெருமை பார்த்துக்கோங்க. அப்ப பெருமாளையே இவர் தான் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அப்ப இதுவரை 4 விஷயம் பார்த்துட்டோம். பெருமாளுக்கு அலங்காரமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அடியார்களுக்கு யாராவது தீங்கிழைத்தா கூண்டோடு அழிப்பார்னு பார்த்தோம். கால சக்கரத்தின் வடிவம். அப்போ நமக்கு நல்ல காலம் பிறக்கும்படி அனுகிரகம் பண்ணுவார். காலம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தோம். 4வதாக பெருமாளையே அடையாளப்படுத்தி காட்டுறவர் அவர் தான். அப்ப இவருடைய அடையாளம் கொண்டுதான் நாம் பெருமாளை சேவிக்கிறோம். அங்க போய் சார்ந்தபாணின்னு சேவிக்கிறோம்னா இந்த சக்கரத்தாழ்வார் கையில் இருப்பதால் தானே அவரை சார்ந்தபாணின்னு அனுபவிக்கிறோம். இந்த சக்கரபாணி இல்லைன்னா அவரை சார்ந்தபாணின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இது இவருடைய 4வது பெருமை. அடுத்து 5வது பெருமை, ஜெய விஷ்ணுதாஸ்ய தானக்ஷம ஸ்ரீ ஷடக்ஷர. இந்த சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு 6 எழுத்து மந்திரம் இருக்கு. அத சுவாமி தேசிகமும் சுதர்சனாஷ்டகத்துல விகித சம்பத் ஷடக்ஷர என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஷட்டுனா 6, அக்ஷரம்னா எழுத்து. விகித சம்பத் ஷடக்ஷர 6 எழுத்து மந்திரம் கொண்டவர். அந்த மந்திரம் என்னன்னு ஒருத்தர் உடனே கிட்ட கேட்டார். மந்திரங்கிறது வெளியில நாம ஓப்பனா சொல்லக்கூடாது. அது முறைப்படி ஒரு ஆச்சாரியத்தை உபதேசம் வாங்கி அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மந்திரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா விஷ்ணு தாஸ்ய தானக்ஷம ஸ்ரீ ஷடக்ஷர. சக்கரத்தாழ்வாருடைய 6 எழுத்து மந்திரத்தை ஒருவர் சொல்லிக் கொண்டு வந்தால் பெருமாளுக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் ஏற்பட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்குமா? எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா, பகவானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும். நம்மாழ்வார் பாடினார், ஒழிவிலி காலமெல்லாம் உடனாய் நம்பி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எத்தை தந்தை தந்தைக்கு. அப்படி பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும். முதல்ல அந்த எண்ணம் முக்கியம். கைங்கரியம் பிசிக்கலா பண்றது அப்புறம் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை வரணும், ருச்சி வரணும். அதுக்கப்புறம் கைங்கரியமும் பண்ணணும். அந்த விருப்பமும் வருவதற்கு கைங்கரியமும் கிடைப்பதற்கு சக்கரத்தாழ்வாருடைய 6 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா நாம யாரை வணங்குகிறோமோ அவரோட தன்மை அப்படியே நமக்கும் வந்துடும். சக்கரத்தாழ்வார் என்ன பண்றார், கூடவே இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய 6 எழுத்து மந்திரத்தை நாம சொன்னா சக்கரத்தாழ்வாரை போலவே நமக்கும் கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை கொடுத்துருவார். அதனால கைங்கரியத்தை விரும்புபவர்கள் அங்க போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் விரும்புறவா. இங்க சக்கரத்தாழ்வாருக்கு 6 எழுத்து மந்திரத்தை சொன்னா இவர் அங்க கொண்டு போய் சேர்த்து கைங்கரியம் பண்ண வைப்பார் என்பது 5வது பெருமை. அதுதான் ஜெய விஷ்ணு தாஸ்ய தானக்ஷம ஸ்ரீ ஷடக்ஷரா. அடுத்து 6வது பெருமை, ஜெய சம்ஸ்பர்ஷ நிர்தத்த சர்வாக வாராமிதே. இந்த சக்கரத்தாழ்வார் நம்மளை தொட்டுட்டா நம்முடைய கடல் போன்ற பாபங்கள் எல்லாம் வற்றி போயிடும். ஏன்னா நம்முடைய பாபம் எல்லாம் அளவிட முடியாது. கடல் எப்படி ஆழமானதோ அகலமானதோ ரொம்ப பெருசோ அது போல இன்டென்சிட்டிலையும் ஆழமா நம்ம பாபம் பண்ணியிருக்கோம். அளவுலையும் வாஸ்ட் எக்ஸ்டென்சிவா நம்ம பாபம் பண்ணியிருக்கோம். நம்மளை போல இன்டென்சிவாவும் எக்ஸ்டென்சிவாவும் யாருமே பாபம் பண்ணிக்க முடியாது. அதனால அது ஒரு கடல். ஆனா சக்கரத்தாழ்வாருடைய ஸ்பர்ஷம் பட்டா சம்ஸ்பர்ஷம் நிர்தத்த. ஒரு நெருப்பு மாதிரி இருக்காங்க. இந்த நெருப்புல பாபங்கிற கடல் மொத்தமாக வெந்து போய் வற்றி போயிடுமா. இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழி வேகின்றதா என்று அப்படியே பெரியாழ்வார் பாடியிருக்கார். அந்த மாதிரி நம்முடைய பாபங்கள் மொத்தமாக வற்றி போகுமா. அது எப்படிப்பா சக்கரத்தாழ்வார் நம்மளை எப்படி வந்து தொடுவார்னா, ஒரு ஆச்சாரியனை போய் அடிப்பணித்து பஞ்ச சம்ஸ்காரம் பெறும்போது திரு இலச்சினை பொறித்தல் என்று சொல்வார்கள். 5 சடங்கு பஞ்ச சம்ஸ்காரம். அதெல்லாம் சங்க சக்கர லாஞ்சனம், அதாவது இலச்சினை பொறித்தல். தோல்ல சங்க சக்கர முதிரையை அக்னியிலே காட்டப்பட்டு சுட வைக்கப்பட்ட அந்த சங்க சக்கர முதிரையை ஆச்சாரியன் தோல்ல பொறிப்பார். அதுல முதல்ல சக்கரம், அப்புறம் தான் சங்கு. அந்த சக்கரத்தாழ்வாரை நம் வலத்தோல் ஆச்சாரியன் எப்போ பொறிக்கிறாரோ ஜெய சம்ஸ்பர்ஷ, அந்த ஸ்பர்ஷத்தினால நிர்தத்த எரிஞ்சு போறது. இது சர்வாக வாராமிதே. அவன் இதுவரை செஞ்ச அத்தனை பாபங்களும் ஆச்சாரியன் எப்போ தோல்ல அந்த சக்கரத்தை வச்சுட்டாரோ அந்த ஸ்பர்ஷம் பட்டதும் மொத்தமாக எரிந்து போகிறது. இதை அடிக்கடி சொல்லல, இதை எதிர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை சச்சரித்திர ரக்ஷை என்ற நூல்ல சுவாமி தேசிகன் எடுத்து மேற்கோள் காட்டுறார். பஞ்ச சம்ஸ்காரத்துக்கு வேத பிரமாணம் உண்டா அப்படின்னா தேசிகன் காட்டியிருக்காரு, வேதத்துல பிரமாணம் உண்டு. எங்கன்னா எதிர்வேத மந்திரம். நிறைய பேர் இந்த மந்திரம் கேள்விப்பட்டிருப்பா. சம்பாவனை பண்ணும்போது இது சொல்லுவார், சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூத ஸ்தரதி துஷ்கிருதாணி தேன பவித்ரேன சுத்தேன பூதா. சரணம் பவித்ரம். இந்த சரணம் இருக்கே ரொம்ப தூய்மையானது. விததம் புராணம் ஏன பூத ஸ்தரதி துஷ்கிருதாணி. அந்த சரணம் மட்டும் கொண்டுடுச்சுன்னா இவன் எல்லா பாபங்களும் நீங்க பெற்று தேன பவித்ரேன சுத்தேன பூதா தூய்மையாயிடும். அந்த சரணம் பட்டுதுன்னா இவன் தூய்மையாயிடும், பாபம் போயிடுது. இந்த சரணம் தான் என்ன?
சரணம்னா திருவடின்னு அர்த்தம், சரணம்னா ஃபுட்டுன்னு அர்த்தம், லெக் ஃபுட் பாதம், அதுக்கு தான் சரணம்னு பேரு. ஆனா இந்த மந்திரத்துக்கு தேசிகன் வியாக்கியானம் பண்றார், இங்க சரணம்னா சக்கரம்னு அர்த்தம். சரணம்னா சக்கரம்னு அர்த்தம். சக்கரத்தாழ்வார் பட்டுதுன்னா சரணம் பவித்திரம் வித்ததம் புராணம் ஏன பூதஸ்தரத்தை நிஷ்கிருதானி தேன பவித்திரேன சுத்தேன இருக்காங்க. கரெக்டா சொல்லிட்டேன். நான் பாட்டு சொல்றேன், நீங்களும் தலையாட்டுங்க. சரணம்னா இப்படி சக்கரத்தாழ்வார்னு அர்த்தம். அதுக்கு தேசிகன் மெனக்கெட்டு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. என்னன்னா சரணம்னா ஃபுட்டு பாதம், ஓகே. தேருக்கு எது பாதம்? மனுஷனுக்கு இந்த கால் பாதம், தேருக்கு எது பாதம்? சக்கரம் தான் பாதம் தேருக்கு. அதனால சரணம்னா தேரினுடைய சரணம்னு புரிந்து கொள்ளுங்கள். தேருக்கு சக்கரம் என்பதுதான் சரணமாக இருக்கிறது. அதனால அந்த சக்கரத்தாழ்வார், அதனாலதான் ரதாங்கம் என்று சக்கரத்தை சொல்வார்கள். அதனால ரதாங்கம் தேருக்கு சரணமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வாரை யார் ஒருத்தர் தோல்ல புரிஞ்சுட்டானோ எல்லா பாவங்களும் நீங்கிறது. ஜெய சம்ஸ்பர்ஷ நிர்தக்த சர்வாக வாராமியே. அதனால இந்த சக்கரத்தாழ்வார் தான் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மையாக்குகிறார். இது 6வது பெருமை. 7வது பெருமை, குழந்தையை காப்பாற்றி குழந்தை நல்லபடியாக பிரசவிப்பதற்கு சக்கரத்தாழ்வார் அருள் புரிவார்னு 7வது வரி பாடுறார். ஜெய கர்ப்ப சம்ஸ்பர்ஷஜாத காஷ்டா குமாரா, கரிக்கட்டை போல் பிறக்க வேண்டிய குழந்தையை காத்து கொடுத்தவர் சக்கரத்தாழ்வார். யாரானா பரீட்சித், அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. அந்த அபிமன்யுவோட மனைவிக்கு உத்தரான்னு பேரு. அந்த உத்தரா மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடியே கருவுற்றிருந்தார். ஆனா அபிமன்யு துரதிருஷ்டவசமாக மகாபாரத யுத்தத்துல 13ஆம் நாள் இறந்து போயிட்டார். போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு, ஆனா அவளுடைய எல்லா வாரிசும் போயாச்சு. இந்த அபிமன்யு இறந்து போன அபிமன்யு மனைவி ஏற்கனவே கருவுற்றிருந்தாள். அவன் வயத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு பரீட்சிக்கு. அவன் மட்டும்தான் பாண்டவர்களுக்கு ஒரே வாரிசு, இதை விட்டா வேற வாரிசே கிடையாது. இந்த நிலையில அஸ்வத்தாமா இருக்கானே துரோணாச்சாரியார் மகன், அவன் அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போட்டான். அந்த அபாண்டவாஸ்திரம்ன்றது என்ன பண்ணும், பாண்டவர்களுடைய வாரிசு எங்க இருந்தாலும் தேடி போய் அவளை அழிச்சுட்டு போகணும், அப்படி ஒரு அஸ்திரத்தை போட்டான். அது இப்போ பாண்டவர்களின் வாரிசு எங்க இருக்குன்னு தேடுறது. எங்க இருக்கு? கர்ப்பத்துக்குள்ள இருக்கு. கர்ப்பத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்துங்கிற குழந்தையை தாக்குவதற்காக அந்த அஸ்திரம் போச்சு. அந்த உத்தரை கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை காப்பாத்து, பாகி பாகின்னு ஓடி வந்தா. கிருஷ்ணன் பார்த்தான், இவளை காப்பாற்றணும்னா ஒரே வழி, நானே இவளுடைய கர்ப்பத்துக்குள் நுழைகிறேன் என்று சாட்சாத் கண்ணபிரான் உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்தான். இங்க ஒரு விஷயம் பாருங்க, பாகவதத்துல கதையை சுற்றி கொண்டு காப்பாத்தினான்னு இருக்கு. ஆனா என் டெலிபரேட்டா மாத்தி சொல்றேன், ஏன் பின்னாடி சொல்றேன். சக்கரத்தாழ்வாரை கையில் சுழற்றி கொண்டு கிருஷ்ணன், இது பின்னாடி விளக்கத்துல சொல்லுவேன் ஏன் இங்க சக்கரத்தாழ்வார்னு சொன்னேங்கிறது பின்னாடி சொல்றேன். கிருஷ்ணன் என்ன பண்றான், அந்த உத்தரையின் கர்ப்பத்துக்குள்ளே தான் நுழைந்து சக்கரத்தாழ்வாரை கையில் சுழற்றி கொண்டு அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை சுத்தி 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 கிருஷ்ணன் வந்து அந்த அஸ்வத்தாமாவோட அஸ்திரம் ஒண்ணும் பண்ணாதபடி அந்த குழந்தையை காத்து கொடுத்தான். அப்படி கிருஷ்ணன் காத்ததால் தான் இந்த குழந்தை பரீட்சித் என்று பாதுகாப்பாக வந்து வெளியில் பிறந்தது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை நல்ல சுகமாக வந்து பிரசவிக்க வேண்டும் என்றால் அதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார். ஜெய கர்ப்ப சம்ஸ்பர்ஷஜாத காஷ்டா குமாரா. காஷ்டானா கட்டைன்னு அர்த்தம். காஷ்டா குமாரா கரிகட்ட போல பிறந்திருந்தான், எரிஞ்சு போயிருந்தா. அந்த பரீட்சித்தை சக்கரத்தாழ்வார் தான் கர்ப்பத்துக்குள்ளேயே பெருமாள் கையில இருந்து சுத்தி சுத்தி வந்து காத்து பரீட்சித்து பாதுகாப்பாக பிறந்தான். கருவில் இருந்த குழந்தையை காத்து கொடுத்தவர் சக்கரத்தாழ்வார். இது 7வது பெருமை. அடுத்து 8வது பெருமை. நிறைய சொல்றாங்க இல்லையா, வைப்பு எடுப்பு அது இதெல்லாம். நாம எதை குறிக்கும் அஞ்ச வேண்டாம். சக்கரத்தாழ்வார் நமக்கு துணை இருக்காருன்னா எந்த வைப்பு எடுப்பும் ஒண்ணும் பண்ணாது. அதுதான் 8வது வாக்கியம். ஜெய விப்ரசித்தி ஆசுரி கல்பனா கல்பசூரியா. விப்ரசித்தி செய்த அசுர மாயாஜாலங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கினவர் சக்கரத்தாழ்வார். யார் அந்த விப்ரசித்தி? யாரோட சித்தி? விப்ரசித்திங்கிறவன் யாருன்னா ஹிரண்யகசிபுவோட மந்திரி. ஹிரண்யகசிபுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவன் பையன் பிரகலாதன் எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணாங்கிறான். பள்ளியில் ஓடி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆண்மதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீவி வெகுந்து ஹிரண்யகசிபு பிரகலாதனை எவ்வளவோ தண்டிச்சு பார்த்தான். நெருப்புல போட்டான், கடல்ல போட்டான், மலையிலிருந்து தள்ளினான், பாம்பை விட்டு கடிக்க சொன்னான், யானை விட்டு மிதிக்க சொன்னான், விஷம் கொடுத்தான். என்ன பண்ணாலும் பிரகலாதன் மாறதா இல்லை, அவன் பாட்டுக்கு நாராயணா நாராயணாங்கிறான். இதுல ஹிரண்யகசிபுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பையன் நாராயணான்னு சொன்னாலும் பரவாயில்ல,
என்னை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறானே, அதுதான் இவனுக்கு பெரிய ப்ராப்ளமா. ஏன்னா நிறைய ரவுடிக்கே என்ன பிரச்சனைனா, எல்லாரும் தன்னை பார்த்தா பயப்படணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த இரண்யகசிபுவுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் பாட்டுக்கு தைரியமா என் முன்னாடியே வந்து நாராயணாங்கிறான், அப்படியே அதிக ஓங்கினா கண்ணை கூட சிமிட்ட மாட்டேங்கிறான். இவனை பிரகலாதனை பயமுறுத்த என்ன வழின்னு பார்ப்பான். விப்ரசித்தின்னு ஒரு மந்திரியை போட்டு இவனுக்கு பயங்கரமான கோரமான மாயாஜால காட்சியெல்லாம் காட்டு. பிரகலாதன் பயப்படட்டும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். பிரகலாதன் பயந்தான்னா அதை கண்குளிர பார்த்து நான் ரசிக்க போகிறேன்னு சொன்னா இரண்யகசிபு எவ்வளவு பெரிய சாடிஸ்ட் பாருங்க. அதனால அந்த விப்ரசித்தி என்ன பண்றான், பல நம்ம ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் அது இதுன்னு போடுற மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் கொண்டு வந்து போட்டு அதுல பயங்கரமான மாயாஜால காட்சிகளை காட்டி பிரகலாதனை பயமுறுத்தணும்னு பார்த்தான். ஆனா பிரகலாதன் நாராயணா 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 பெருமாள் கையிலிருந்து சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு வந்தானா அந்த மாயாஜால காட்சிகளையும் தவிடுபடியாக்கி விப்ரசித்தியையும் அழித்தொழித்தார். அதனால ஜெய விப்ரசித்தி ஆசுரி கல்பனா கல்பசூரிய, அவன் காட்டிய அந்த கற்பனை மாயாஜால காட்சி வைப்பு எடுக்கும் மாதிரி ஏதோ பண்ணான். அது அத்தனையும் தவிடுபடியாக்கி பிரகலாதன் கண்ணை சிமிட்டாதபடி அஞ்சாதபடி அவனை காத்து கொடுத்தவர். அதனால சக்கரத்தாழ்வார் பக்கத்துல இருக்காருன்னா நமக்கும் அச்சம் என்பது தேவையில்லை. ஜெய விப்ரசித்தி ஆசுரி கல்பனா கல்பசூரிய என்பது 8வது பெருமை. அடுத்து 9வது பெருமை, ஜெய தாபேன யஸ்வான் மகன் கர்மயோக்யா. தாபேன அதாவது தாப சம்ஸ்காரம்னு சொல்வார்கள். அதாவது அக்னியிலே காட்டப்பட்ட தீயிலே சுடப்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாரை யஸ்வான் மகன் யார் தோளிலே வகிக்கிறாரோ, யார் தோளிலே பொறித்துக் கொள்கிறாரோ, கர்மயோக்யா அவர்தான் நல்ல செயல், குறிப்பா பகவானுக்கு கைங்கரியம் திருவாராதனம் அது செய்வதற்கான தகுதியை பெறுகிறார். நாம எப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் என்ற தகுதி பெறுகிறோம்னா, அந்த தீயிலே காட்டப்பட்ட சக்கரத்தை எப்போ ஒருத்தர் தோல்ல பொறிச்சாச்சோ இனி அவர் கைங்கரியம் பண்ணக்கூடிய தகுதியை பெற்று விடுவார். அது ஏன்பா தோல்ல சக்கரத்தை பொறிக்கிறதுக்கும் கைங்கரியம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ சக்கரபாணி பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாம வரோம், புரட்டாசி சனிக்கிழமை நல்ல கூட்டம். வரும்போது ஒரு புஷ்பம் வாங்கிட்டு வரோம் பெருமாளுக்கு. அந்த புஷ்பத்தை கொண்டு போய் நேரம் அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுக்குறோம். அர்ச்சகர் என்ன பண்ணுவார்? நேரம் பெருமாளுக்கு சாத்துவாரா? அதுல தீர்த்தம் தெளிப்பார். அந்த புஷ்பத்துல தீர்த்தம் தெளிச்சுட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கு சாத்துறார். ஏன் நேரா சாத்தலாமே, ஏன் தீர்த்தம் தெளிச்சுட்டு சாத்தினார்? சுவாமி தீர்த்தம் தெளிச்சுட்டு தான் சாத்துவார். ஏன்னா நாம வாங்கி வந்த புஷ்பத்துல நம்ம கிட்ட தோஷம் இருக்கலாம், கடையில தோஷம் இருக்கலாம், எங்க என்ன தோஷம் இருக்கு தெரியாது. அது நார்ல தோத்த பூனா கூட பரவாயில்ல, அது நூல்ல தோத்த பூவா கூட இருக்கலாம். அதனால அந்த தோஷம் பெருமாள்கிட்ட ஒரு பொருளை அர்ப்பணிக்க போறோம்னா தோஷம் இல்லாததாக ஆக்கிட்டு அப்புறம் அர்ப்பணிக்கணும். அது போல இந்த ஜீவாத்மாவையே பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறோம்னா இதன் தோஷங்களை எல்லாம் போக்கிட்டு சமர்ப்பிக்கணும். அந்த பூவிலே தீர்த்தம் தெளிப்பது போல ஆத்மாவுக்கு தோளிலே சக்கர பொரிய ஊட்டியாச்சுன்னா அடியன் சொல்ல தீர் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுன்று நின்று குடிகுடியாக செய்கின்றோம். அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் குடிகுடியாக கைங்கரியம் பண்ணுகிறோம். அப்ப கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றால் ஜெய தாபேன யஸ்வாம் மகன் கர்மயோகியா, பகவானுக்கு திருவாராதனம் ஆகட்டும் மற்ற கைங்கரியம் ஆகட்டும் தோளிலை சக்கரப்பொறி ஊற்றும் போது அதற்கான தகுதி என்பதை ஒருவன் பெற்று விடுகிறான், தூய்மை அடைந்து விடுகிறான், பக்குவப்பட்டு விடுகிறான் என்பது 9வது பெருமை. அடுத்து 10வது பெருமை, ஜெய ஹரிஸ்வாம் ததத் சவ்யபாணம் யுத்த யோகியா. பெருமாள் சண்டைக்கு தயாராகிறார்ங்கிறத எப்படி தெரிஞ்சது? இப்ப யாரோ ஒரு தீய சக்தி, அது தேவர்களை எடுத்து சண்டைக்கு வரதா இருக்கட்டும், அல்லது ரிஷிகள் நல்லோர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு எதிரியா இருக்கட்டும், அவனை எதிர்த்து பெருமாள் சண்டை போட போறார். பெருமாள் போருக்கு தயார் என்பதை எப்படி அறிவதுன்னா, வலது கையில உள்ள சக்கரத்தை இடது கைக்கு பெருமாள் மாத்திட்டாருன்னா சண்டைக்கு ரெடின்னு அர்த்தமா. ஏன்னா அந்த சக்கரத்தை இடக்கைக்கு மாற்றி இடக்கையாலே எறிவாங்க. அதைத்தான் 10வது வாக்கியமாக வைக்கிறார். ஜெய ஹரிஹி, ஹரியான நாராயணன் துவாம் ததத் உன்னை தாங்குகிறான். எங்கன்னா சவ்யபாணவ், சவ்யன்னா லெஃப்ட்னு அர்த்தம். சவ்யபாணவ் வலக்கையிலிருந்து இடக்கைக்கு மாத்திட்டா யுத்த யோகியா, யுத்தத்துக்கு தயாராயிட்டார்னு அர்த்தம். அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கணுமா, பெருமாளுடைய வலக்கரத்துல சக்கரத்தாழ்வார் இருக்காருன்னா பெருமாள் ஆனந்தமா நம்மோடு குலாவி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதே சக்கரத்தாழ்வார் லெஃப்ட்டுக்கு மாறிட்டாருன்னா ஓகே யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை பெருமாள் அட்டாக் பண்ண போறாருன்னு அர்த்தம். சில பேர் சொல்றா இல்லையா, நான் தலைப்பாய கல்ல கட்டிட்டு இருக்கா சண்டை போட போறேன்னு அர்த்தம், அதை எடுத்து இடுப்புல கட்டிட்டா நான் வந்து பாட்டு பாட போறேன்னு அர்த்தம். அது போல பெருமாள் ரைட் ஹேண்ட்ல வச்சுருந்தா நம்மளோட உறவாட போறாருன்னு அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சா தீய சக்தியை எடுத்து சண்டை போட போறாருன்னு அர்த்தம். இதான் பாயிண்ட் நம்பர் 10. ஜெய ஹரிஸ்வாம் ததத் சவ்யபாணவ் யுத்த யோத்யா என்று நராகரம்மாள் அனுபவிக்கிறார். அடுத்து 11வது பாயிண்ட்,
ஜெகதேவாஷ்ச மஸ்தேஷு த்வாம் ததுர் தேவபூதாக. பல தேவர்கள், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம திருக்குழந்தை 6ஆம் முதல்வன் சன்னதியில கர்ப்பகிரகத்துல பார்க்கலாம். த்ரிம்ஷத் திரிகோட்டி வசுருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்தத சேவியமானம் என்று 33 கோடி தேவர்கள். அது என்ன 33 கோடியா? என்ன ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். 12 ஆதித்யர்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள் 23, 8 வசுக்கள் 31, 2 அஸ்வினி தேவர்கள் 33. இந்த 33 பேருக்கும் ஒத்தொத்தருக்கும் 1 கோடி ஃபாலோயர்ஸ் கணங்கள்னு இருக்காங்க. 33 பேருக்கும் 1 கோடி கணங்கள்னா எவ்வளவு? 33 கோடி. இந்த 33 கோடி தேவர்கள்ங்கிறவர்கள் எப்படி அந்தந்த பதவியை பெற்றார்கள்? சில பேர் வசுங்கிறாங்க, சில பேர் ருத்ரங்கிறாங்க, சில பேர் ஆதித்யங்கிறாங்க. எப்படி அவர்களுக்கு பதவி வந்ததுன்னா தேவாஷ்ச மஸ்தேஷு, அந்த தேவர்கள்லாம் தலையில என்ன பண்ணார்களா? துவாம் ததுகு, சக்கரத்தாழ்வார் திருவடிகளை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டார்களா? அந்த திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் தான் தேவபூத்தாக, அந்தந்த தேவர்கள் என்னும் பதவியை அடைந்து விட்டார்களாம். அப்ப அவரவர் எந்த பதவி விரும்பினார்களோ அந்த பதவியை கொடுத்து சக்கரத்தாழ்வார்த்தை பிரார்த்தித்து சக்கரத்தாழ்வாரை தலைமையிலே தரித்தார்கள். தரித்தவாறே இவர் அருளால் தான் அவரவர் அந்தந்த பதவியிலே இருக்கிறார்கள். அதனால நாமும் ஒரு பெரிய பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்னா நேரா சக்கரத்தாழ்வார் திருவடியை வந்து பிடிச்சுதான் போறோம். தேவர்கள் பதவியை கொடுத்தவர் உலகத்தில் உள்ள பதவி கொடுக்க மாட்டாரா? அதனால அவரவருக்கு அந்தந்த பதவிகளை கொடுத்தவர் சக்கரத்தாழ்வார். அதுதான் 11வது பெருமை. ஜெய தேவாட்ச மஸ்தேஷு துவாம் தது தேவபூதாக. அடுத்து 12வது பெருமை. ஜெய பாசா விருந்தன் பாசாம்பதி ராத்திரி மாதாக. பாசா ஒளியாலே, விருந்தன் மறைத்து, பாசாம்பதி எதை மறைத்தார்னா ஒளிக்கெல்லாம் தலைவனான சூரியனையே மறைத்து, ராத்திரி மாதாக இரவு பொழுதை கொண்டு வந்தவர். தன் ஒளியால் சூரியனை மறைத்து இரவையே கொண்டு வந்தவர் சக்கரத்தாழ்வார். எப்பப்பானா மகாபாரதத்துல 14ஆம் நாள் யுத்தம். அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணியிருக்கான். 14ஆம் நாள் மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் ஜெயத்ரதனை நான் கொல்வேன், இல்லைன்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணிட்டான். துரியோதனன் என்ன பண்ணிட்டான்? ஆஹா, அர்ஜுனன் வாலண்டரியா வந்து வலையில விழறான், நாம அவனை கொல்லவே வேண்டாம், சாயந்தரம் வரைக்கும் ஜெயத்ரதனை நாம காப்பாத்திட்டோம்னா அர்ஜுனன் தானே விழுந்து செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு துரியோதனன் என்ன பண்ணிட்டான்? ஜெயத்ரதனை கடைசியில நிறுத்தி நிறைய வியூகங்கள்ல சேனைகளை வெளியில நிறுத்தி அர்ஜுனன் ஜெயத்ரதனை ரீச் பண்ண முடியாதபடி அன்றைய நாள் முழுக்க கழிச்சுட்டான். சூரியன் அஸ்தமிச்சுட்டு அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணா, நான் சொன்னேனே மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் ஜெயத்ரதனை கொல்லலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு, இப்படி ஆயிடுத்தேம்மா. கிருஷ்ணன் சொன்னா அதுக்கு என்ன பண்றது? சபதம் பண்ணும்போது அவசரப்பட்டு பண்ணக்கூடாது, பண்ணிட்ட நெருப்புல குதிச்சிருவோம் தான் கிருஷ்ணன். என்ன சொல்றேன்னு அர்ஜுனன் வேற என்ன பண்றது? குதிச்சிருவோம் நான் கிருஷ்ணன். கிருஷ்ணனே நெருப்பு மூட்டி கொடுத்தான். நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு. இப்போ கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனா, கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனா, நீ ஒரு சுத்த வீரன். வீரன் அக்னியில குதிக்கும் போது யூனிஃபார்மோட தான் குதிக்கணும். அதனால உன்னுடைய கவச்சம், கிரீடம், வில், அம்பு எதையும் விட்டுடக்கூடாது. அதை எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ. நான் வச்சுட்டேன். 3 சுத்து அக்னியை பிரதட்சணமா வா, அதுக்கப்புறம் தான் குதிக்கணும். ஓகே, இப்படி எல்லா யூனிஃபார்மோட அர்ஜுனன் 3 சுத்து அக்னியை பிரதட்சணம் வரான். அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போறானேங்கிற சந்தோஷத்துல ஜெயத்ரதன் எங்கேயோ தூரத்துல இருந்தவன் எட்டி பார்க்கறதுக்காக, எப்போதுமே எட்டி பார்க்கறதுன்னு போனாலே பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கணும். எட்டி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஜெயத்ரதன் வந்து அப்படியே எட்டி பார்த்தான். அர்ஜுனன் குதிக்கிறத பார்க்கணும். கிருஷ்ணன் பார்த்தான். அர்ஜுனா ஒரு நிமிஷம், பிரதட்சணம் முடிச்சுட்டியா? இல்ல. அர்ஜுனா இப்ப அப்படியே நேரா பாரு, ஜெயத்ரதன் நிக்கிறான். நான் உன்னை யூனிஃபார்மோட அதுதான் குதிக்கிறதுக்கு தயாராகுன்னு சொன்னேன். கையில வில்லும் இருக்கு, அம்பு இருக்கு. இப்போ வில்லிலே அம்பை பூட்டி நேரா ஜெயத்ரதனுடைய கழுத்தை நோக்கி பானம் போடு. அந்த பானத்தை நீ எப்படி போடணும்னா, நீ இங்கேருந்து பானத்தால் அவன் கழுத்தை அறுக்கிற இல்லையா, கழுத்து இங்க விழக்கூடாது, குருக்ஷேத்திரத்துல விழக்கூடாது. இந்த ஜெயத்ரதனோட அப்பாவுக்கு விருத்தக்ஷத்திரன்னு பேரு. அவர் காசியில உட்காந்து இப்ப சந்தியாவந்தனம் பண்றார். சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விருத்தக்ஷத்திரனோட மடியில போய் இவனுடைய தலை விழணும். அப்படி நீ பானம் போடணும். உடனே அர்ஜுனன் வில்லிலே அம்பை பூட்டினான். காண்டீபத்தினுடைய அந்த ஸ்ட்ரிங், அந்த நாணை காது வரை இழுத்தான். இழுத்து பானம் போட்டான். ஜெயத்ரதனுடைய கழுத்தை சீவியது. கழுத்து பறந்துட்டே இருக்கு. உடனே இந்த சகுனி மாமா சொன்னான், டேய் அந்த கழுத்து எங்க போய் விழுதுன்னு பார்க்கலாம். நாடுகளெல்லாம் அனுப்புறான். ஏன்னா இந்த ஜெயத்ரதனோட அப்பா விருத்தக்ஷத்திரன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காரு. இந்த மகாபாரதத்துல நிறைய வரம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கதே கஷ்டம். அது என்ன வரம்னா, என் பையனுடைய தலையை யார் ஒருத்தர் கீழே தள்ளுறாரோ தள்ளுபவர் தலை வெடிச்சு சுக்குநூறாகும். இப்ப இந்த தலை கீழே விழுந்துருச்சுன்னா யார் தள்ளினது? அர்ஜுனன்.
அர்ஜுனன் தலை வெடிச்சணும். அதுக்குதான் சகுனி அனுப்பியிருக்கான், போங்க 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 எல்லாம் போய் பாருங்க, அந்த தலை கீழே விழுந்ததுன்னா இந்த தலை விழுந்துரும், போங்க போங்கன்னு அனுப்பியிருக்கான். அது பார்த்தா போயிட்டே இருக்க வாழன்னு சொல்லிட்டா, அந்த வேகத்தை எங்களால மேட்ச் பண்ண முடியலன்ட்டா. கரெக்டா காசியில விருதக்ஷத்திரன் ஜெயபிரதனோட அப்பா, வரம் வாங்கின அப்பா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கா. மடியில வந்து ஒரு மண்டவோட விட்டு விழுந்து, சீச்சி மண்டை வந்து விழுந்துருக்கு, தள்ளி விட்டா அவர் தலையே வெடிச்சு சுக்குன்னு ஒரு இடத்துல. அதுதான் தங்கினே கண்ணை சூடுங்கிறது. யார் என் பையனோட தலையை கீழே தள்ளுறானோ அவன் தலை வெடிக்கணும்னா இவரே தலையை கீழே தடுத்தா அவர் தலையை வெடிச்சு. துரியோதனன் சொன்னானோ அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணணும், அதான் கொண்டுட்டானே. இல்ல, அர்ஜுனன் என்ன சபதம் பண்ணிருந்தான், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு கொல்லுவேன்னு சொன்னான். அதான் சூரியன்லாம் அஸ்தமனம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பண்ணா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இல்ல இல்ல அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணணும்னா. கிருஷ்ணன் இப்படி கையை தூக்கினான், கிடு 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 கிடுன்னு சக்கரத்தாழ்வார் வந்து கையில அமர்ந்தார். பார்த்தா சூரியன் பளபள பளபளன்னு பிரகாசிச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணன் சொன்னான், டேய் துரியோதனா, சூரியனை அஸ்தமிக்கலாம். துரியோதனன் கேட்டான், அஸ்தமிச்சது போல இருக்குதுன்னா. அது ஒண்ணும் இல்லை, என் சக்கரத்தாழ்வாரை நான் வானத்தில் அனுப்பினேன், இவருடைய ஒளி சூரிய ஒளியை மறைத்து விட்டது. இதை இன்னும் ஆச்சாரியர்கள் ரசிச்சு சொல்லுவார், அதே போல ஒளி இன்னொரு ஒளியை மறைக்குமானால் அப்படி இல்லை. சக்கரத்தாழ்வார் ஒளி ரொம்ப அதிகமாக கொண்டவர். ஒரு அளவுக்கு மேல ஒளி போயிடுச்சுன்னா ஹியூமன் ஐஸ்க்கு தெரியாம சொல்றா இல்லையா, நம்ம காது 10 டெசிபல்ல இருந்து 110 டெசிபல் வரைக்கும் தான் சவுண்டு கேட்கும். சேப்பாக்கில் தோனி இறங்கும் போது 124 டெசிபல் சவுண்டு வருதுன்னா அந்த சவுண்டை ஹியூமன் இயரால கேட்க முடியாது. 110 டெசிபலுக்கு மேல கேட்க முடியாது. அது போல ஒரு அளவுக்கு மேல ஒளி போயிட்டா கண்ணால பார்க்க முடியாது. அதனால சக்கரத்தாழ்வாருடைய ஒளி அங்க போய் சேர்ந்ததுனால ஹியூமன் விஷனுடைய அந்த ரேஞ்சை தாண்டி ஒளி போயிடுது. அதனால இருட்டுன்னு நீங்க நினைச்சிட்டு, அதனால சக்கரத்தாழ்வாரத்தை ஒட்டுட்டார், சூரியன் அஸ்தமிக்கலன்னு சொல்லிட்டான் கிருஷ்ணன். இப்படி தன்னுடைய ஒளியாலே சூரிய ஒளியிலேயே மறைக்கிறார்னா அப்படிப்பட்ட ஒளிமிக்கவர் சக்கரத்தாழ்வார். நமக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். இதுதான் அவருடைய 12வது பெருமை. இது கும்பகோண கஷேத்திரத்துக்கும் பொருந்தும். ஏன்னா கும்பகோணத்திலையும் அந்த ரிப்பீட் மோட்ல பண்ணி காமிச்சிருக்கார் இதே சக்கரபாணி பெருமாள். ஏன்னா சூரியனுக்கு ஒரு முறை கர்வம் வந்துடும், நான் தான் ரொம்ப ஒளியோட இருக்கேன், அந்த ஒளியாலே எல்லோரையும் சுட்டரிக்க தொடங்கினான் சூரியன். அப்போ நம்முடைய சக்கரபாணி பெருமாள் அவருடைய ஒளியை விண்ணில் செலுத்தினார், சூரியனுடைய ஒளியை மகிழ்ப்படுத்து. அதுக்கப்புறம் சூரியன் வந்து இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தாலே இழந்த ஒளியை மீண்டும் பெற்றான். அந்த நன்றி செலுத்தும் விதமாகத்தான் சூரியன் தினந்தோறும் இந்த பெருமாளை வழிபடுறான். அதனாலதான் கும்பகோணத்துக்கே பாஸ்கர கஷேத்திரம்னு பேரு, சூரியன் வழிபடக்கூடிய கஷேத்திரம். அந்த சூரியன் உத்தராயண காலத்துல வடக்கு புறமாக பயணிப்பான், தட்சிணாயன காலத்துல தெற்கு புறமாக பயணிப்பான். அந்த சூரியன் வழிபட வசதியாதான் உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் என்று 2 வாசல்களும் நம்ம சார்கபாணி கோவில் சக்கரபாணி கோவில் ரெண்டுலையுமே நாம பார்க்கிறோம். அதனால அப்படி சூரியனுடைய ஒளியையே மிஞ்சும்படி ஒளிமிக்கவர் சக்கரத்தாழ்வார். இது 12வது பெருமை. அப்ப 32ல 12 தெரிவிச்சுக்கோங்க. அடுத்த 13வது பெருமை, ஜெய சர்வைனசாம் காரணம் யத் விசின்னம் தவா. சர்வைனசாம் காரணம், எல்லா பாபங்களையும் கடந்து செல்ல வேண்டும், பாபங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி என்னன்னா யத் விசின்னம் தவா, தோளிலே சக்கர பொறி. அதுதான் பெரியாழ்வார், என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பேன்னு பாடுறார். அந்த சக்கர பொறியை ஒருவர் தோழி ஒத்தி கொண்டு விட்டால் சர்வைனசம் தாரணம், எல்லா பாபங்களையும் கடந்து விடலாம். அந்த சக்கர பொறி எப்படின்னா, தாரணம்ங்கிறது பொதுவா படகுக்கு தான் சொல்லுவோம், தாரகம். எப்படி ஒரு கடலை கடக்கணும்னா ஒரு படகு இருந்ததுன்னா ஈஸியா கடந்து போயிடலாம். அது போல சக்கரத்தாழ்வார் பாபங்கள் என்னும் கடலை கடப்பதற்கு ஒரு படகாக இருக்கிறார். தோழியை தரித்துக் கொண்டால் பாபங்களை கடந்து செல்ல முடியும். இது 13வது பெருமை. 14வது பெருமை, கிருஷ்ணனுக்கே ஒளி காட்டினவர் சக்கரத்தாழ்வார். கிருஷ்ணனுக்காக ஒளியை மறைத்த சரித்திரம் பார்த்தோம். 14வது பெருமை, கிருஷ்ணனுக்கு ஒளி காட்டி வழிகாட்டியவர் சக்கரத்தாழ்வார். ஜெய கிருஷ்ணார்ஜுனா விட்ட விப்ரக்ரியா தேஜசா. கிருஷ்ண அர்ஜுன அபீஷ்ட விப்ரக்ரியா. அது என்னவா சரித்திரம்னா, இதை திருவாய்மொழியில நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார். கண்ணன் துவாரகையை ஆண்டு வந்த சமயம் ஒரு வேதம் முடிச்சவர் கிருஷ்ணன் வந்தார். கிருஷ்ணன் வந்து சொன்னார், கிருஷ்ணா, என் மனைவி இதுவரை 3 முறை கருவுற்றாள். ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது. பிறந்ததும் குழந்தை வானத்துல காண போயிடுது. முதல் பிரசவம் தலைப்புள்ள ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே பார்த்தா எங்கேயோ வானத்துக்கு போயிடுது. 2வது முறை கருவுற்றாள். மீண்டும் குழந்தை பிறந்தது. ஆஹா, குழந்தை பிறந்ததே எடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா வானத்துக்கு போயிடுது. 3வது முறை குழந்தை பிறந்தது. மறுபடியும் எடுத்து கொஞ்ச நாள் பார்த்தேன்,
மறுபடியும் மனதுக்கு போயிடுது. இப்ப என்னுடைய மனைவி 4வது முறையாக கருவுற்றிருக்கிறாள். இந்த குழந்தைய நான் இழக்க விரும்பல. கிருஷ்ணாவும் ஆட்சியில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பிறக்கிற குழந்தையெல்லாம் காண போயிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த 4வது குழந்தைய காப்பாத்துனா இப்படி ஒரு சொல்லவும் பக்கத்துல அர்ஜுனன் உட்காந்துருக்கான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருக்கு. நீங்க என்ன கிருஷ்ணனையே இருக்கு அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்கிறேன், கிருஷ்ணனுடைய ஆட்சியே சரியில்லைங்கிற, அதெல்லாம் ஒதுக்க முடியாது. அதெல்லாம் கிருஷ்ணன் என்ன வந்து காப்பாத்துறது, நான் காப்பாத்துறேன் அர்ஜுன். கிருஷ்ணன் சொன்னாலே நீ சும்மா நான் பார்த்துக்க, அதெல்லாம் இல்லை கிருஷ்ணா, அவர் எப்படி உன்னை இந்த மாதிரி பேசலாம், நான் தான் காப்பாற்றியே தீர்வேன். அர்ஜுனன் சொன்னான், நான் இப்போது சபதம் பண்ணுகிறேன், உங்கள் குழந்தையை நான் காப்பாற்றுவேன், காப்பாற்றாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் பண்றேன். கிருஷ்ணன் பார்த்தா இவன் என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஒரு அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொல்லி நாம தான் இவனை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அர்ஜுனன் சொல்லிட்டான், கவலைப்படாதீங்க, உங்க மனைவிக்கு லேபர் பெயின் பிரசவ வலி வரும்போது சொல்லுங்க, நான் வந்து உங்கள் குழந்தை எங்கும் காண போகாதபடி நான் காப்பாற்றுகிறேன், காப்பாற்ற முடியலைன்னா நெருப்புல குதிக்கிறேன்னு சொல்லி அர்ஜுனன் ஒரு சபதம் செய்து விட்டார். அவ்வாறே இந்த வைதிகருடைய மனைவி 4வது முறை கருவுற்ற அந்த மனைவிக்கு பிரசவ வலி வந்தது. அதான் லேபர் பெயின் பா. என்ன எடுத்து நான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரி ஒருத்தர் விசிட் வந்தார். அந்த மெடிக்கல் காலேஜெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சொன்னான், உங்கள் காலேஜை நான் ரொம்ப பாராட்டுறேன், உங்கள் காலேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஏன் சார்னு கேட்டோம். உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வாழ வச்ச ஒரே காலேஜ் உங்கள் காலேஜ் தான். என்ன சார்னு கேட்டேன், லேபர் வார்டு உங்கள் காலேஜில் தான் இருக்குங்க. ஒரு நாள் யோசிச்சேன், இப்படி ஒரு அதிகாரி வந்திருக்காரு, அவர் லேபர்னா உழைப்பாளர்னு நினச்சிருக்காரு. சரி, இவளுக்கு அந்த பிரசவ வலி வந்துச்சு. அப்போ அர்ஜுனன்ட்ட செய்தி சொன்னார். அர்ஜுனன் வந்தான், காண்டிவம் வில்ல எடுத்தான், கிடு 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 கிடுன்னு பானங்கள் போட்டு பானத்தாலேயே ஒரு கூடாரத்தை அமைச்சுட்டான். இதை தாண்டி எந்த சக்தியும் வந்து இனிமே அந்த குழந்தையை கொண்டு முடியாது அப்படின்னு பானத்தாலே கூடாரம், காத்து கூட உள்ள வர முடியாது. கரெக்டா ஒரு ஆண் குழந்தை, 4வது ஆண் குழந்தை, குழந்தை வெளில வந்து பிறந்தது, குழந்தைய காணும். அம்பு கூடாரம் எல்லாம் அமைச்சிருக்கும், இதை தாண்டி காணுமே, படுத்து என்ன பண்றது? மறுபடியும் அக்னி மூட்டு, மறுபடியும் அக்னியில குதி. கிருஷ்ணன் பார்ப்பான், இங்க வாடா, நீ சபதம் பண்ணதும் போதும், அக்னியில குதிச்சதும் போதும், இங்க வா அப்படின்ட்டு கிருஷ்ணன் தன் தேரோட்டி தாருகனை கூப்பிட்டான். அர்ஜுனனையும் விட்டு தேர்லையே உட்கார வச்சிருந்தான். தாருகா, நான் சொல்ற வழியில தேரை ஓட்டுருந்தான். தாருகன் பார்த்துட்டு தேரை ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கான், ஒரே இருட்டா இருக்கு. தாருகன் சொன்னான், கிருஷ்ணா ஒரே இருட்டா இருக்கு, இதுக்கு மேல ஓட்ட முடியலையேன்னா தன் கையில் உள்ள சக்கரத்தாழ்வாரை கண்ணன் முன்னே அனுப்பினான். அவருக்கு சுதர்சனன்னு பேரு. தர்சனம்னா பாதைன்னு அர்த்தம். சுதர்சனம்னா நல்ல பாதையிலே நமக்கு ஒளிகாட்டி வழிகாட்டி அழைத்து செல்வது. வாழ்க்கையில நமக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு. அடுத்து எங்க சார் போறது தெரியலையே, குழம்பின்னு இருக்கோம் இல்லையா? இவர் தான் சுதர்சனர். நீ அடுத்து இந்த பாதையில் போனால் உனக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும் காட்டக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். கிருஷ்ணனுக்கு வழிகாட்டுறார். சக்கரத்தாழ்வார் ஒளிகாட்டி கொண்டு வழிகாட்டி கொண்டு முன்னாடி போறார். கிருஷ்ணனுடைய தேர் இவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்கு. எங்க கொண்டு போய் சக்கரத்தாழ்வார் சேர்த்தார்னா சாட்சாத் வைகுண்ட லோகத்துக்குள்ள போய் சேர்த்துவாங்க. வைகுண்டத்துல போய் பார்த்தா அங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி தாயாரெல்லாம் எழுத முடியிருக்கா. இந்த 4 குழந்தைகளையும் மடியில வச்சுட்டு அவன் 4 பேரும் விளையாடி இருக்கா. கிருஷ்ணன் உள்ள போனான். என்ன விஷயம் அப்படின்னா அவ சொன்னாலும், இல்ல நாராயணனாக நீங்க இங்க இருக்கிறத விட கிருஷ்ணனாக பூமியில இருக்கும்போது இன்னும் அழகா இருக்கு, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கிறத கொஞ்சம் இங்க வரவழைச்சு பார்க்கலாங்கிறதுக்காக தான் இந்த 4 குழந்தைகளையும் நாங்க கொண்டு வந்தோம்னா. இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது, குழந்தைகளை கொடுத்தோம்னா 4 குழந்தைகளையும் கொடுத்தா அந்த குழந்தைகளை மீட்டு அவ தந்தையிடமே ஒப்படைத்து மீண்டும் பூமிக்கு வரான். ஒளிகாட்டணும் யாரு? அதே சக்கரத்தாழ்வார் ஒளிகாட்டி அழைத்து வந்தார். இதை நம்ம ஆழ்வார் தமிழ்ல பாடுறார். இடரின்றியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகம் கழிய படற்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடன் ஏற திழ்தேர் கடவி சுடருளியாய் நின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பெற்று யானோர் துக்கம் இல்லைன்னு திருவாய்மொழி பாசுரம். அப்போ வைகுண்டத்துக்கே பெருமாளுக்கே வழிகாட்டினவர் யாருன்னா சுதர்சனரான இந்த சக்கரத்தாழ்வார். அதனால 14 ஜெய கிருஷ்ணார்ஜுனா வீட்ட விப்ரக்ரியா தேஜஸ்ரா. அடுத்து 15வது ஜெய யஸ்ய மூர்த்திஹி பவச்சிந்திதா தஸ்ய மூர்த்திஹி. யாருக்கு மோட்சம் கிடைக்கும்னா யாருடைய தோளிலே சக்கரப்புரி இருக்கிறதோ அவளுக்கு வைகுண்டத்துல மோட்சத்துல ஒரு பர்த் அஷ்யூர்னு அர்த்தம். ஏன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனா என்ன கேட்கறாங்க? பாஸ்போர்ட் இருக்கா, விசா இருக்கா, கடவுச்சீட்டு இருக்கா, எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? அது போல வைகுண்டத்துக்குள்ள நுழைவதற்கு ஏதாவது விசா உண்டானா தோல்ல சக்கரப்புரி யாருக்கு இருக்கோ அதுதான் விசாவா. அது உள்ளவர்கள் வைகுண்டத்துக்கு நுழைவார்கள். இந்த சாமவேதத்துல ஒரு மந்திரம் சொல்றது, ஓம் பவித்ரம் தேவிதம் பிரம்மணஸ்பதே குவே குவே ஓம்
வித்வ அந்த சந்ததா சத புவே புவே ஹோவா ஔஹோவா அர்கோ தேவானா பாரமேதியோ ஓம். இந்த சாமவேத மந்திரம் என்ன சொல்றது? பவித்ரம் தே விததம் பிரம்மணஸ்பதே பிரபுத்ராத்ராணி பரிவேஷி விஸ்வதः அதப்த தனுஹு நததாமோஷ்ணுதே ஸ்ருதா சயித்வஹந்த சந்ததாசத. அதாவது யாருடைய தோல்ல சங்க சக்கர பொறி இல்லையோ அவன் பக்குவம் பெறுவதில்லை, பாபம் நீங்க பெறுவதில்லை, மோட்சம் போவதில்லை. யார் தோல்ல சக்கர பொறி இருக்கோ அவன் பாபங்கள் நீங்க பெறுகிறான், பக்குவம் அடைகிறான், மோட்சம் போவான். அதனாலதான் ஜெய யஸ்ய மூர்த்திஹி பவத் சின்னிதா தஸ்ய முக்திஹி என்று இதுக்கு வேத பிரமாணம் இருக்கிறது. யாருடைய தோல்ல சக்கர பொறி இருக்கோ அவன் முக்தி பெறுகிறான். அடுத்து 16வது பெருமை, ஜெயே அனங்கிதாஸ்தே பத்தியமானாக பாசகஸ்தைஹி. ஜெயே எந்த மக்கள் எல்லாம் அனங்கிதாக யார் தோல்ல சக்கரப்புரி இல்லையோ அவர்கள்தான் பத்தியமானாக பாசகஸ்தைஹி. எவனுடைய பாசக்கயிறு அவன் மேல மட்டும்தான் படுமா. யார் தோல்ல சக்கரப்பொடி இருக்கோ யமனே பக்கம் வரமாட்டானோ. அதனால சக்கரத்தாழ்வாருடைய 16வது பெருமை என்னன்னா, இவருடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு, நம்ம தோல்ல சக்கரத்தாழ்வார் உட்கார்ந்துருக்காருன்னா யமன் நம்ம கிட்டவே வரமாட்டான். இதை திருவடி சேர்க்கிறான் பாடுகிறார் 4 திருவந்தாதியில. திறம்பேன் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவாய் போதுமீன்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு திருவடி சேர்க்கிறான் பாசம். சக்கரத்தாழ்வாரை தோளில் பொறித்த மறந்தும் புறந்தொழா மாந்தர் இருக்காளே அவ பக்கம் கூட இங்க போயிடாதீங்க. நம்ம மற்றவாழ்க்கையில தான் தலைவன். சக்கரத்தாழ்வார் ஒருத்தர் தோல்ல இருக்காருன்னா அந்த பக்கமே நீங்க போகக்கூடாதுங்கிறான். அதனால யம பயத்தையும் போக்க வல்லவர் சக்கரத்தாழ்வார். இது 16வது பெருமை. அடுத்த 17வது பெருமை, ஜெய சம்ஸ்கார முக்கியாரிய பாశ్చాత్య துக்தாபிஷேகா. சம்ஸ்காரம் ஏற்கனவே பார்த்தோம். பஞ்ச சம்ஸ்காரம்னு சங்க சக்கர பொறி இலச்சினை பொறித்தல். அதுல சக்கர பொறி அக்னியில காட்டி சுட வச்சுதானே நம்ம தோல்ல பொறிக்கிறார். சக்கரத்தாழ்வார அப்படி அக்னியில காமிச்சதுனால அவருக்கு வெப்பமா இருக்கணும். அந்த சக்கரத்தாழ்வார குளிர்விக்க என்ன பண்ணுவா, பஞ்சசம்ஸ்கார சேர்த்து வழங்க தெரியும். சம்ஸ்கார முக்கியாரிய பாశ్చాత్య. இந்த பஞ்சசம்ஸ்காரம் ஆனவாறே துக்தாபிஷேக ஒரு பாலாலே ஒரு திருமஞ்சனம் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பண்ணுவார் அவரை குளிர்விப்பதற்காக. அப்படி தீயிற் பொழிகின்ற செஞ்சுடராடியாக எங்கள் தோல்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் குளிர்ந்து அனுகிரகம் பண்ணுவதற்காக பால் திருமஞ்சனம் பால் அபிஷேகம் காணக்கூடிய சக்கரத்தாழ்வாரே உனக்கு ஜெய ஜெய. அப்படி பால் திருமஞ்சனம் நடைபெறுகிறது, குளிர்ந்து அனுகிரகம் பண்றாங்கிறத 17வது பெருமையாக ரசிக்கிறார் நடாதுரம்மாள். 18வது பெருமை, ஜெய சங்காசி கௌமோதகி சார்ந்த சுப்ராத்ரு பாவா. இவர் எப்படி இருக்கார்? இவர் எல்லா ஆயுதத்துக்கும் தலைவர். பெருமாளுடைய மற்ற ஆயுதத்துக்கும் இவர் தான் தலைவர். ஆனா தன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களான மற்ற ஆயுதங்களை தனக்கு கீழ்பட்டவர் நினைக்க மாட்டாராம், சகோதரனாக கலந்து பழகுவான். இதுதான் ஜெய சங்க. சங்கு பாஞ்சஜன்யம், அசி கத்தி நந்தகங்கிற வாழ், கௌமோதகி கதை, ஷார்ங்க ஷார்ங்கம்ங்கிற வில். சங்க அசி கௌமோதகி ஷார்ங்க சுப்ராத்ரு பாவ. ஒரு பிராத்தா சகோதரனின் பாவத்துல ராமபிரான் எப்படி ஒரு வேடுவன் குணனையும் நீ எனக்கு தம்பின்னு ஏத்துக்கிறான், ஒரு குரங்கு சுக்ரீவனையும் வாடா தம்பின்னு ஏத்துக்கிறான், ஒரு அரக்கன் விபீஷணனையும் வாடா தம்பின்னு ஏத்துக்கிறான். குகனோடும் ஐவரானே முன்பு பின் குன்று சொல்வான் மகனோடும் ஐவர் அறுவரானே எம்முழை அன்பின் வந்த அகனவர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானேன்னு சொல்லி வருமுறையெல்லாம் தம்பின்னு ராமன் ஏற்றுக்கொண்டான் அல்லவா. அது போல சக்கரத்தாழ்வார் என்ன பண்றாராம், ஷார்கவில பார்த்து ஷார்கவே நீ என் தம்பி, ஏ சங்கே நீ என் தம்பி, ஏ வாழே நீ என் தம்பி என்று சொல்லி அந்த ஒவ்வொரு ஆயுதத்தையும் தனக்கு தம்பியாக ஏற்றுக்கொள்கிறார் சக்கரத்தாழ்வார். அந்த ஒரு தாராள மனசு சௌலபியம் அவரிடம் இருக்கிறது என்று, அது போல நம்மையே ஏற்று நம்மோடு கலந்து பழகக்கூடிய நீர்மையும் எளிமையும் சௌஷீல்யமும் கொண்டவர் சக்கரத்தாழ்வார். இது 18வது பெருமை, ஜெய சங்காசி கௌமோதகி சார்ந்த சுப்ராத்ரு பாவா. அடுத்து 19வது பெருமை, ஜெய மாலே சுமாலேஷ நக்ரஸ்ய கிருத்தாஸ்ய கண்டா. மாலே சுமாலேஷ, மாலி சுமாலின்னு 2 பேர், அப்புறம் நக்ரஸ்ய முதலை, இவர்களுடைய கிருத்தாஸ்ய கண்டா, இவருடைய கழுத்தை வெட்டினவர் சக்கரத்தாழ்வார். மாலி சுமாலி நக்கரங்கிற முதலை
முதலை உங்களுக்கே தெரியும், கஜேந்திர மோட்சம் சக்கரமடத்துல இப்பதான் நம்ம உபன்யாசம் கேட்டு அந்த யானையின் காலை பிடித்த முதலையோட கழுத்தை அறுத்தது யாரு? சக்கரத்தாழ்வா. அதனால முதலையின் கழுத்தை அறுத்தவர். இதுல இருந்து என்ன புரியுது? நம்மளையும் யாராவது கழுத்து எடுத்து ஆபத்து உண்டாக்கினா அவர்களுடைய கழுத்தை அறுப்பவர் சக்கரத்தாழ்வாரும் நல்லா புரியுது. அதனால அந்த முதலையின் கழுத்தை அறுத்து யானையை ரட்சித்தவர் சக்கரத்தாழ்வார். அது ஓகே. இந்த மாலி சுமாலின்னு 2 பேர் இருக்கு. அது யாரு? ஜெய மாலே சுமாலேஷ நக்ரஸ்ய கிருத்தாஸ்ய கண்டா. மாலி சுமாலி கழுத்து அறுத்ததும் சக்கரத்தாழ்வார். அது யாருன்னா 2 பேரும் ராவணனுடைய பாட்டன்மார்கள். மாலி சுமாலின்னு 2 தாத்தா ராவணன் இருக்கு. இந்த 2 பேரும் தேவர்களை எதிர்த்து சண்டை போட்டான். தேவர்கள்லாம் நாராயணன் திருவடியில விழுந்து நாராயணா காப்பாத்து, மாலியும் சுமாலியும் 2 அரக்கன் எங்களை போட்டு அடிக்கிறாங்க. இந்த வரலாறு எங்க இருக்குன்னா ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல அகஸ்தியர் பிளாஷ்பேக்கா ராமபிரானுக்கு சொல்றாரு. மாலியும் சுமாலியும் தேவர்களை அடிக்கிறான், நாராயணன் திருவடியில தேவர்கள் சரணாகதி கொடுத்தார். இப்ப நாராயணன் கருட வாகனத்துல போய் மாலி சுமாலியை வரட்டி அடிச்சார். கருடனுடைய ரெக்கைகள் ஒரு பக்கம் அடிக்கிறது, பெருமாளுடைய ஆயுதங்கள் அடிக்கிறது, பயங்கரமா அடி வாங்கின நிலையில மாலியும் சுமாலியும் புறமுதுகிட்டு ஓடிட்டாங்க. புறமுதுகிட்டு ஓடினா அடிக்கலாமா? புறமுதுகிட்டு ஓடினா அடிக்கக்கூடாது. ஆனா பெருமாள் என்ன பண்ணா, புறமுதுகிட்டு ஓடினாலும் துரத்தி அடிச்சார். அவன் 2 பேரும் கேட்டான், ஏன்னா நான் தான் புறமுதுகிட்டு ஓடுறேன்னா என்னால சண்டை போட முடியலன்னு அர்த்தம், என்னையே அடிக்கல, இது போர் தர்மமான்னு கேட்டான். பெருமாள் சொன்னார், நான் மன்னன் கிடையாது போர் தர்மத்தை பின்பற்ற, நான் நாராயணன், நான் சரணாகத தர்மத்தை தான் பின்பற்ற வேண்டும். அது என்னையா சரணாகத தர்மம்னா, என் காலில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவன் எதிரி எங்க ஓடினாலும் அவனை துரத்தி அடிப்பேன். தேவர்கள் என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டா அந்த நல்லோர்களை நீ துன்புறுத்தா, நீ புறமுதுகிட்டு ஓடினாலும் துரத்தி அடிப்பேன். அவன் கேட்டான், துரத்தி அடிக்கலாம், பின்னாடியிலேருந்து கொள்ளுவியாமா, நான் வழி வச்சிருக்கேன். பெருமாள் சக்கரத்தாழ்வார கையில் எடுத்தார், ஏகினார். சக்கரத்தாழ்வார் பின்னாடியால அவளை தாக்கறையான். அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போய் முன்னாடியிலேருந்து வந்து மாலி சுமாலி கழுத்தை எடுத்து இருவரையும் வதம் செய்தார். அதான் செய்ய மாலே சுமாலேஷ நக்ரஸ்ய கிருத்தாஸ்ய கண்டா. இது போல நம்மளால தவிர்க்க முடியாத ஆபத்தோ அவ்வளவுதானோ என்று நீங்கள் மனம் தளரும் நிலை வந்தாலும் மாலி சுமாலி அறுத்து தண்ட மாதிரி அந்த ஆபத்திலிருந்து நம்மை காக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் என்பது இவருடைய 19வது பெருமை. அடுத்து 20வது பெருமை, ஜெய ரக்ஷோசுராணாம் தனுபாத்த ரக்தார்திரமாலா. ஜெய ரக்ஷகானா அரக்கர்கள், அசுரானாம்னா அசுரர்கள். இந்த ஹேத்தி பிரகேதி இவ வழியில வந்த ராவணன் கும்பகர்ணன் இவர்கள்லாம் அரக்கர்கள். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் இவர்கள்லாம் அசுரர்கள். ஆன்டி சோசியல்லே 2 குரூப் இருக்கு. இந்த ரக்ஷகா அசுரானாம், இந்த ராட்சசர்கள் அசுரர்கள் இவர்களுடைய தனுபாத்த ரக்தார்திரமால அவர்களை எல்லாம் அழித்து அவர்களின் ரத்தம் படிந்த சிவப்பு மாலை அணிந்திருப்பவர் சக்கரத்தாழ்வார். அதனாலதான் சக்கரபாணி பெருமாளுக்கு சிவப்பு அரளி பூல மாலை விசேஷம் தான், செவ்வரளி பூவாலே மாலை சாத்துறது விசேஷம் தான். என்னன்னா அதுல ரத்த கரைன்னு அர்த்தம் இல்லை. அந்த சிவப்பு நிற மாலை நமக்கு என்ன பண்றதான், ஞாபகப்படுத்துறதான். இது போலத்தான் ரத்தக்கரை படிந்தவனாக அந்த மாலையோடு இருக்கிறார் சக்கரத்தாழ்வார். அந்த ரத்தக்கரை தோஷம் இல்லை, அழுக்கு இல்லை. உங்களுக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு இப்படி ரத்தக்கரையை நான் உண்டாக்குவேன் என்று நமக்கு தைரியம் சொல்கிறார் சக்கரத்தாழ்வார். அதனாலதான் ரக்தார்திர மாலா, ரத்தம் தோய்ந்த மாலை அணிந்தவர். இதுவும் வேதம் சொல்லியிருக்கு. சக்கரத்தாழ்வாருக்கு சிவப்பு மாலை. ஓம் ஓம் ஓவா ஓவா பிராசே நாயி शूरो ग्राहीरथानां गव्यन्नेतायि हर्षतायि अस्य सेना भद्रां कृण्वान् इन्द्रः वां सखिभ्यः आसोमो சிவப்பு நிறத்திலே வஸ்திரமும் மாலையும் அணிந்தவர் சக்கரத்தாழ்வார். ஏன் அந்த சிவப்புன்னா, தீய சக்தியை அழித்தேன் என்று காட்டுவதற்காக அந்த ரத்தக்கரையின் அடையாளமா சிவப்பு. அதனால ஆபத்தை போக்குபவர். இது 20வது பெருமை. 21 ஜெய வித்ராவிதோ துவேஷகிருத்து பௌண்ட்ரக தேஜசாதே. பௌண்ட்ரக வாசுதேவனும் தந்தான். பௌண்ட்ரகம்னு ஒரு ஊர், அதை ஆட்சி பண்ணி வரான்.
அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றான், நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ணன். இல்லையப்பா, துவாரகையில ஒரு கிருஷ்ணன், வசுதேவ மகன் கிருஷ்ணன், அவன் தான் போலி கிருஷ்ணன், நான் தான் உண்மையான கிருஷ்ணன். இப்ப இந்த சங்கு சக்கரம் எல்லாம் பெருமாளுக்கு உண்டுங்கிறாளே, நான் அவ்வளவுதானே. அட்டையில எக்ஸ்ட்ரா 2 கை சங்கு சக்கரத்தை பண்ணி அந்த அட்டையை ஒட்ட வச்சுட்டு இப்ப நான் தான் நாராயணன். ஏன் நீ தான் நாராயணன்னா கருட வாகனம் வேணும்னா அவ்வளவுதானே. ஒரு வண்டியை ரெடி பண்ணலாம், இதுதான் என்னுடைய கருட வாகனம், கருடன் வடிவில் ஒரு வண்டி, அட்டை கத்தி, அது போல அட்டையில சங்கு சக்கரம் எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு நான் தான் நாராயணன்னு சொல்லிட்டு இப்போட சும்மா இல்ல. கிருஷ்ணனுக்கு வேற சவால், உன்னுடைய ஆயுதங்கள்லாம் என்ன போலவே நீ இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம என்னை போல நீ செயல்பட நினைக்கிறாய், நீ போலி, நான் தான் ஒரிஜினல், எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு, உன் ஆயுதங்கள் எல்லாம் என்கிட்ட சமர்ப்பிச்சிருவோம். ஆயுதத்தை தானே சமர்ப்பிக்கணும், அதை சமர்ப்பிக்கிறேன்னு கிருஷ்ணன் ஏவினான சக்கரத்தாழ்வார. சக்கரத்தாழ்வார் வந்து அந்த பௌண்டரக வாசுதேவனை அழித்தொழித்தார். இப்படி துவேஷத்துக்கு பகவான்கிட்ட துவேஷித்து நான் தான் கடவுள்னு சொல்லி கர்வத்தோடு இருந்த அந்த பௌண்டரக வாசுதேவனை வித்ராவிதா மொத்தமாக அழித்தொழித்தவர் இந்த சக்கரத்தாழ்வார். அதனால உலகத்துல எந்த போலிகள் எங்கு இருந்தாலும் எல்லா போலியையும் டூப்ளிகேட்டையும் அழிக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். அதான் 21வது பெருமை. ஜெய வித்ராவிதோ துவேஷத்துக்கு பௌண்டரகா தேஜசா, தன்னுடைய தேஜஸால் ஒளியால் தன்னுடைய வெப்பத்தால் அந்த பௌண்டரகனை அழித்து கொடுத்தவர் சக்கரத்தாழ்வார். அப்புறம் 22 ஜெய வித்வேஷினி தாகம் ஆசாதிதா கோட்டவீசா. பல பேர் இந்த நமக்கு தெரியாம நமக்குன்னு குழி பறிப்பார்கள் அல்லவா, எங்கேயாவது எதிர்பாராத ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி நம்மை சிக்க வைப்பார்கள். அந்த ஆபத்துகளில் இருந்தும் காப்பவர் சக்கரத்தாழ்வார். இதற்கு அடையாளம் தான் இந்த 22வது பெருமை. ஜெய வித்வேஷினி தாகம் ஆசாதிதா கோட்டவீசா. கோட்டவின்னு ஒன்று. யார் அந்த கோட்டவி? உபன்யாசத்துல கொட்டாவினா ஒன்று சொல்றோம், கோட்டவின்னு ஒன்று சொல்றியா யாரு அப்படின்னா பாணாசுரன் என்பவன் சோனிதபுரம் என்னும் முறை ஆண்டு வருவான். அந்த பாணாசுரனுடைய மகளுக்கு உஷான்னு பேரு. அவள் கிருஷ்ணனுடைய மகனாகிய அனிருத்தனை விரும்பினாள். அந்த உஷாவோட தோழி சித்திரலேகா என்ன பண்ணா, அனிருத்தனை துவாரகையிலிருந்து இந்த சோனிதபுரத்துக்கே கட்டிலோட ரகசியமா கொண்டு வந்துடுறான். சோனிதபுரத்துல இந்த உஷாவும் அனிருத்தன் கிருஷ்ணனுடைய பேரனும் பாணாசுரனுக்கே தெரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் பாணாசுரன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சதும் அனிருத்தனை சிறை வைத்து விட்டான். அது எப்படி எனக்கே தெரியாம என் பெண்ணோடு வாழ்கிறார்கள். இந்த செய்தி அறிந்து பாணாசுரனை எதிர்த்து போரிட்டு அனிருத்தனையும் உஷாவையும் மீட்பதற்காக கண்ணபிரான் புறப்பட்டு வருகிறார். பாணாசுரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுல பாணாசுரனுக்கு உதவிக்கு வந்த எல்லா தேவர்களையும் கண்ணன் அடித்து விரட்டிட்டான். பாணாசுரன் தோற்கும் நிலை ஏற்பட்டது. அப்ப இவெல்லாம் என்ன பண்ணுவா, கடைசியா ஒரு அஸ்திரம் ஏதாவது ஒன்று வச்சிருப்பான், எதிராளியை வீக்கன் பண்றதுக்காக, வலிமை இழக்க செய்ய. என்ன பண்ணா, இந்த பாணாசுரனுடைய அம்மாவுக்கு தான் கோட்டவின்னு பேரு. அந்த கோட்டவிய ஆடை இல்லாமல் போர்க்களத்துல நடந்து வர சொல்றான். பாணாசுரனுடைய அம்மா ஆடை இல்லாம போர்க்களத்துல நடந்து வந்தா வீரர்கள்லாம் என்ன பண்ணுவா, சீச்சி கண்ணை அப்படியே முடிப்பா இல்லையா. அந்த நேரத்தில் இவர்களை அழிக்க வேண்டும்னு அவனுடைய திட்டம். இதை பார்த்தா சக்கரத்தாழ்வார், இந்த கோட்டவிங்கிறவன் இருந்தால்தான் போர்க்களத்துக்கு வருவான். சக்கரத்தாழ்வார் கிடுகிடுன்னு புறப்பட்டு அந்த கோட்டவி என்பவளை அழித்தொழித்து பாணாசுரன் வைத்திருந்த அந்த கடைசி ஆயுதமும் இல்லாதபடி பண்ணார். பாணாசுரன் தோல்வியுற்றான். அனிருத்தன் உஷாவை துவாரகைக்கு அழைத்து வந்து அவளுக்கான திருக்கல்யாணத்தை கண்ணன் நடத்தினான். இப்படி அந்த கோட்டவி என்பவள் நடுவுல வந்து யுத்தத்துல ஸ்பாயில் பார்ட்டி பண்ணணும்னு பார்த்தா அவளை அழித்தொழித்து கொடுத்தவர் சக்கரத்தாழ்வார் தான். ஜெய வித்வேஷினி தாகம் ஆசாதிதா கோட்டவீசா என்று 22வது பெருமையாக காட்டுகிறார். 23வது பெருமை, பெருமாள் யாராவது ஒரு பக்தனை காப்பாற்றணும்னு நினைச்சா அவர்கிட்ட சக்கரத்தாழ்வார் கொடுப்பார். சக்கரத்தாழ்வார்ட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க. பார்ப்பா, இவன் எனக்கு நெருக்கமான பக்தன், இவனை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு பாரு. அதான் 23வது வாக்கியம். ஜெய ஹரிஸ்து அம்பரீஷம் ரக்ஷன் பவந்தம் யதாது. அம்பரீஷன்கிறவன் பெருமாள்கிட்ட ரொம்ப பக்தியோடு இருந்தான். இக்ஷ்வாகு குலத்தில் ராமனுக்கு குலகுருவனாக பிறந்த ராஜா. அவன் பக்தியை பார்த்தாள் பெருமாள், இவனுக்கு என்னடா பரிசு கொடுக்கலாம். தன் சக்கரத்தாழ்வாரை கொடுத்தாராம். அம்பரீஷா, உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சக்கரத்தாழ்வார் துணை நிற்பார் என்று ஹரிஸ்து ஹரியாகிய நாராயணன் அம்பரீஷம் அம்பரீஷ ராஜாவை ரக்ஷன் காப்பதற்காக பவந்தம் யதா சக்கரத்தாழ்வாரை தானே கொடுத்தான். அப்போ நமக்கெல்லாம் காவல் யாருன்னா சக்கரத்தாழ்வார். இது 23. 24 சும்மா கொடுக்கல, உண்மையாவே காப்பாத்தி கொடுத்தாராம். எப்படின்னா ஜெய துர்வாசம் பராஜிகிஷே தஸ்ய கேதோ. துர்வாச முனிவர்
இந்த அம்பரீஷன் என்ன பண்ணா ஏகாதசி தோறும் விரதம் அனுப்பிப்பான். ஒரு வருட காலம் ஏகாதசிக்கு மதுவனம்ங்கிற க்ஷேத்திரத்துல யமுனை கரையில தங்கி ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடணும் ஆசைப்பட்டு விரதம் இருக்கான். அந்த ஒரு வருஷம் ஏகாதசி பூர்த்தியாக போகிறது. கார்த்திகை மாசம் ஏகாதசி விரதம் இருந்துட்டான். அடுத்த நாள் துவாதசி பெருமாளுக்கு திருவாராதனம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பாரணைன்னு உணவு உட்கொண்டு விரதத்தை பூர்த்தி பண்ணணும். அந்த நேரம் பார்த்து இவன் பூஜையெல்லாம் அழுத்து சாப்பிட போறான். துர்வாச முனிவர் வந்துட்டார். வந்தது நானும் சாப்பிட வந்திருக்கேன். உட்காரும்போது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு அம்பரீஷன். துர்வாசர் சொன்னார், இல்லை நான் ஒரு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிகம் பண்ணணும், என்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வரேன், அப்புறம் தான் சாப்பிடுவேன். அம்பரீஷன் யோசிச்சான், அடடா ஒரு அதிதி விருந்தாளி வந்துட்டார்னா அவருக்கு உணவளித்து விட்டுத்தான் நான் உண்ணவேன். சரி காத்திருக்கேன். நான் இங்க பார்த்தா காத்திருக்கான் காலம் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது? துவாதசி திதி முடிய போகுது. துவாதசி திதி முடியறதுக்குள்ள பாரணம் பண்ணணும், அதுவும் தர்மம். வந்த விருந்தாளிக்கு உணவளிக்காமலும் தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா விருந்தளிப்பதும் ஒரு தர்மம். ரெண்டு தர்மத்துல எந்த தர்மத்தை கை கொள்வது ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. இதுக்கெல்லாம் தான் தர்ம சங்கடம்னு பேரு. நாம என்ன சொல்றோம், சார் லஞ்சம் கேட்டா சார் கொடுக்கறதா வேண்டாமா ஒரு தர்ம சங்கடமா போச்சு. அது எப்படி தர்ம சங்கடம்? அது லஞ்சம் கொடுத்தா அதர்மம், லஞ்சம் கொடுக்காம இருந்தா தர்மம், அது வேற. தர்ம சங்கடம்னா ரெண்டு தர்மத்துக்குள்ள கிளாஷ். விருந்தாளிக்கு உணவளிக்கிறதா அல்லது இந்த பக்கம் துவாதசி பாரணை செய்வதா, ரெண்டுமே இடையில ரொம்ப சிக்கல்ல மாட்டி விட்டான். அப்ப ஆச்சாரியர்கள்ட்ட கேட்டான். சொன்னா ரொம்ப விதிவிலக்கா எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஜலபாரணைன்னு பண்ணலாம், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு சொல்லி ஜலத்தை மட்டும் வச்சு தண்ணீர் அருந்தி விரதத்தை பூர்த்தி பண்ற முறையை ஆச்சாரியர் சொன்னார். இவன் கரெக்டா தீர்த்தத்தை சாப்பிட போறான். அப்படியே உங்க மனக்கல்ல பார்ப்போம், கையிலேருந்து தீர்த்தம் வாய்க்குள்ள வெளியே போகுது. தீர்த்தம் வழிந்து கொண்டு இருக்கும் போதே ரெண்டுக்கும் நடுவில் ஒரு உருவம் அங்க தெரியாது. யாருன்னா துர்வாசர். அப்படியே கோபத்தோட வந்து நிற்கிறார். துர்வாசர் பார்த்தாரு, ஏண்டா என்ன விருந்துன்னு கூப்பிட்டுட்டு எனக்கு பாரணைக்கு உணவளிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி சாப்பிட்டியோயோ பிடி சாப்பத்தன் தன் கூந்தல் தன்னுடைய தலையில இந்த ஜடாமுடி தரித்திருப்பார் அல்லவா, அதை அவிழ்த்து அதுலேருந்து ஒரு பிசாச அம்பரீஷன் ஏறினா கை கூப்பின்னு என்ன அம்பரீஷன். ஒரு பக்தன் எதுக்குமே பயப்பட மாட்டான். கை கூப்பின்னு என்ன பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், சக்கரத்தாழ்வாரை கொடுத்து வச்சிருக்காரு இவனுக்கு ரக்ஷைன்னு. சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு அந்த பிசாச அடிச்சு கலட்டினான். பிசாசு அங்கேயே எரிஞ்சு போச்சு. அத்தோட நிக்கல, துர்வாசரை விரட்ட ஆரம்பித்தார் சக்கரத்தாழ்வார். துர்வாசர் ஓடுறார். அவர் ருத்ரன்ட்ட ஓடினார், பிரம்மாட்ட ஓடினார், இந்திரன்ட்ட ஓடினார். யாரும் சக்கரத்தாழ்வார் வந்து எங்களால காப்பாற்ற முடியாதுன்னா பெருமாள் திருவடியிலேயே போய் விழுந்தார். பெருமாள் சொல்லிட்டார், என் பக்தன் அபச்சாரப்பட்டேன்னா நான் மன்னிக்க முடியாது. எந்த பக்தனிடம் அபச்சாரப்பட்டேடோ அவன் காலிலேயே போய் விழுந்தாதான் உங்களுக்கு மன்னிப்பு இருந்தார். கடைசியா அம்பரீஷன் திருவடியில வந்து துர்வாசர் விழுந்ததுதான் சக்கரத்தாழ்வார் அவரை ஒண்ணும் பண்ணாமல் விட்டார். அதனால பக்தனுக்கு ஆபத்து என்றால் புறப்பட்டு போய் தாக்கக்கூடியவரான அரிஸ்து அம்பரீஷம் ரக்ஷன் பவந்தம் எதாத்து ஜெய துர்வாச சம்பம் பராஜித்யுஷே தஸ்ய கேத்தோஹோ. துர்வாசருடைய கர்வத்தை அடக்கி அந்த அம்பரீஷனை ரட்சித்துக் கொடுத்தவர் சக்கரத்தாழ்வார். அந்த துர்வாசரியை பிசாசோ சாபமோ அம்பரீஷனை தாக்காதபடி காத்தவர் சக்கரத்தாழ்வார். 24வது பெருமை. அடுத்து 25வது பெருமை. ஜெய வேதாஷ்ச தைவம் பரம் மன்வதே துவாம் வரந்தம். வேதாஷ்ச வேதங்கள் எல்லாம் தெய்வம் பரம் மன்வதே பரம்பொருள்னு யார சொல்றதுன்னா துவாம் வரந்தம். யார் கையில சக்கரத்தாழ்வார் இருக்காரோ அவர் பரம்பொருள்னு புரிஞ்சுக்கணும் தான் வேதம். அதுக்கு தான் சரணம் பவித்திரம் உதாரணம் பார்த்தோம், பவித்திரம் தே விதத்தம் பார்த்தோம். இது போல பல வேத மந்திரங்கள் இடம் கொடுத்து பரம்பொருள் எப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? இதெல்லாம் போட்டு ரொம்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சிம்பிளா ஒரு வழி சொல்லுறேன். யார் கையில சக்கரத்தாழ்வார் இருக்காரோ அவரை பரம்பொருள் நீ புரிந்து கொள் என்று வேதம் சொல்லிவிட்டது. ஜெய தேவாச்ச வேதாச்ச தெய்வம் பரமன்வதே துவாம் வரந்தம். அடுத்து 26வது பெருமை. ஜெய ஹேதிஷு சத்ஸ்வேவ ஹந்தா ரிபூணாம் துவமேவ. ஜெய ஹேதிஷு சத்சு. பெருமாள் எத்தனையோ ஆயுதங்கள் எழுதி சண்டை போட்டிருக்காரு. ஆனா ஹந்தா ரிபூணாம் அந்த ஆயுதங்களுக்குள்ளெல்லாம் இருந்து எதிரியை அழித்தது யாருன்னா துவமேவ சக்கரத்தாழ்வாரே நீங்க தான். அதனாலதான் அப்பவே சொன்னேன், அம்பரீஷனை காக்க கதையை எடுத்துட்டு பெருமாள் உள்ள போனார்னு பாகவதத்துல இருக்கு. ஆனா நான் சக்கரத்தாழ்வார்னு சொல்றேன்னு என்ன காரணம்னா பெருமாள் எந்த ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டாலும் அந்த ஆயுதத்துக்கு உள்ளே இருந்து சக்தி தருபவர் சக்கரத்தாழ்வார். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா மத்ஸ்யாவதாரத்துல அந்த மீன் மத்ஸ்யமூர்த்திக்கு ஒரு கொம்பு இருக்கலாம். அந்த கொம்பு யாருன்னா சக்கரத்தாழ்வார். அது போல கூர்மமூர்த்தி கூர்மமா அவதாரம் பண்ணார். முதுகுல ஓடு இருக்கு பாருங்க, அந்த ஓடு வடிவுல சக்கரத்தாழ்வார் இருக்கா.
வராக பெருமாளுக்கு ஒரு கோரைப்பல் இருக்கு பாருங்க, கோரைப்பல் வடிவிலே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். நரசிம்மர் கையில 10 நகங்களாக சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். வாமனமூர்த்தி சுக்கராச்சாரியார் கண்ணை ஒரு தர்பையால் குத்தினாரே, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனை அச்சோ அந்த துரும்புக்குள்ள சக்கரத்தாழ்வார் இருக்கார். பரசுராமர் கையில உள்ள வடு பரசுக்குள்ளே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். ராமபிரான் கையில் உள்ள கோதண்டம் என்னும் வில்லுக்குள்ளே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். அதுக்கப்புறம் பலராமன் கையில் உள்ள ஏர் கலப்பை அதிலே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். கிருஷ்ணன் கையில சாட்சாத்தாவே சக்கரத்தாழ்வார் இருக்கார். அடுத்த கல்கி அவதாரத்திலையும் அவர் கையில ஒரு கத்தி இருக்குமே, அந்த கத்திக்குள்ள சக்கரத்தாழ்வார் இருக்கார். அதனால பெருமாள் எந்த ஆயுதத்தால் எதிரியை அழித்தாலும் அந்த ஆயுதங்களுக்குள்ளெல்லாம் இருந்து அந்த ஆயுதத்துக்கெல்லாம் சக்தி தருபவர் சக்கரத்தாழ்வார். அதனாலதான் பெருமாள் எந்த படுக்கையில படுத்தாலும் அந்த ஆதிசேஷன் அம்சம், பெருமாள் எந்த மாலை அணிந்தாலும் அந்த துளசியின் அம்சம், பெருமாளோடு எந்த தேவி இருந்தாலும் அவள் மகாலட்சுமியின் அம்சம், பெருமாள் எந்த வாகனத்தில் போனாலும் அது கருடனின் அம்சம், பெருமாள் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் அது இந்த சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அதனால பெருமாள் நம்மளை எப்படி காப்பாற்றினாலும் நம்ம உடனே இப்படி காப்பாற்றினார் அப்படிலாம் இல்லை. அந்தந்த வடிவில் சக்கரத்தாழ்வார் தான் பெருமாள் கையில் இருந்து இவர் மூலமாகத்தான் பகவான் நம்மை காக்கிறான். 26வது பெருமை ஜெய ஹேதிஷு சத்ஸ்வேவஹந்தா ரிபூணாம் துவமேவா. அடுத்து 27வது பெருமை ஜெய தேவஹேதி சின்னேஷு சர்வேஷு முக்கியோ பகவான். தேவஹேதி சின்னம்னு நிறைய தான், ஹேத்தினா ஆயுதம், தேவ ஆயுத சின்னங்கள், திவ்யமான ஆயுத சின்னங்கள்னு நிறைய முதிரைகள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை குறித்துக் கொள்வார்கள். ஆனா அப்படி எத்தனை சின்னங்கள் குறித்தாலும் அதுல தலைமையானது சிறப்பானது முக்கியமானது எதுனா தோழிலே சக்கரத்தாழ்வாரை குறித்துக் கொள்வது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால சின்னேஷு சர்வேஷு முக்கியோ பவான், சக்கரத்தை குறித்தல் தான் முக்கியம். இதுக்கு பிரமாண ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். மொத்தம் எப்ப திருமால் அடியவன் அப்படின்னா ஏ பாபு மூல பரிச்சின்னித சங்க சக்கராகா, தோல்ல சங்க சக்கரம் இருக்குன்னா அவன் நாராயணனுடைய பக்தன் என்ற அடையாளம் கிடைத்து விடுகிறது. அந்த அடையாளத்தை தரக்கூடிய முக்கிய சின்னம். அதனால உலகத்தில் கதையை குறித்தல்னு வழக்கம் வச்சிருக்கா. இது போல எத்தனையோ ஆயுதங்களை குறிக்கிறார்கள். ஆனா முக்கியோ பவான், முக்கிய சின்னம் இதுனா தேவகேதி சின்னேஷு சர்வேஷு, எல்லா ஆயுத சின்னங்களிலும் திவ்யமான ஆயுத சின்னம் சிறப்பானது முக்கியமானது சக்கரத்தை குறித்தல். இது 27. 28 ஜெய விஷ்ணு பக்தேஷு தாசிய பிரதானம் துவயைவாக்கம். விஷ்ணு பக்தன் எப்போ பெருமாளுக்கு தாசனாக தொண்டு செய்பவனா ஆறானா துவயைவ அங்கரம். எப்ப சக்கரத்தாழ்வார தோல்ல குறிக்கிறோமோ அப்போதுதான் ஒரு விஷ்ணு பக்தன் பகவானுக்கு தொண்டங்கிற ஸ்தானத்தை பெறுகிறான். அதனாலதான் கிருஷ்ணன் துவாரகையில் இருந்து ஒரு அவசர வேலையா வெளியில கிளம்புறான். அப்போ மந்திரிகள் கேட்டாலாம், பகவானே நீங்க துவாரகையிலிருந்து வெளியில போயிடுறீங்கன்னா யாரோ துவாரகைக்குள்ள அனுமதிப்பது? ஏன்னா இந்த பாஸ்போர்ட் விசா இமிகிரேஷன் இந்த இஷ்யூ எல்லாம் வரும் இல்லையா, நீங்க வேற ஊர்ல இல்ல, யாரோ உள்ள அனுப்பலாம், யாரும் உள்ள அனுப்ப வேண்டாம்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னான், தோல்ல சங்க சக்கர பொறி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா உள்ள அனுப்பிடு, அது இல்லைன்னா டெஸ்ட் பண்ணிட்டு உள்ள அனுப்பணும். இந்த மாதிரி விஷ்ணு பக்தேஷு தாசிய பிரதானம் தொயை வாங்க. ஒரு விஷ்ணு பக்தன் தாசனா தொண்டனாக ஆவது சக்கரத்தை குறிப்பதாலே. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா காஞ்சிபுரத்துல சக்கரவர்த்தின்னு ஒரு பெரியவர் வாழ்ந்திருந்தார். இந்த சக்கரவர்த்தி காஞ்சிபுரத்துல வேகவதின்னு ஒரு நதி, இப்போ வேகவதி நதி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு காஞ்சிபுரத்துல, நதியை காணும். வேகவதின்னு ஒரு நதி காஞ்சிபுரத்துல, அந்த நதியில நீராடுறார். திடீர்னு ஒரு பிணம் வந்து அவர் மேல இடிச்சுது. அந்த பிணத்தை பார்த்தா தோல்ல சங்க சக்கர பொறி இருக்கு. ஆனா தோல்ல பூனலோ எதுவும் இல்லை, அவர் அந்த மாதிரி அல்லாதவர். ஆனா இவர் பார்த்தா அது நமக்கு முக்கியம் இல்லை. தோல்ல சங்க சக்கர பொறி இருக்குன்னா அவர் பெருமாளுடைய அடியவர். அவர் எக்குலத்தவராக இருந்தாலும் பெருமாளுடைய அடியவர். அவர் அனாதை பிணமாக நதியோட போகக்கூடாது. இவருக்கு பண்ண வேண்டிய ஈமச்சடங்கு சம்ஸ்காரத்தை நாம் பண்றேன்னு வேதம் வல்லவரான சக்கரவர்த்தி தன் மீது மோதிய சக்கரை பொறி பொறித்த அந்த பிணத்துக்கு எல்லா சம்ஸ்காரங்களையும் இவர் பண்ணிவிடுறார். இதை ஊராரெல்லாம் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டுட்டா அவள் சொல்லிட்டா, இல்ல இல்ல நீ ரொம்ப பொல்லாங்க, ரொம்ப பொல்லாதவன், இந்த மாதிரி என்ன குலம் என்ன எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஒருவருக்கு ஈமச்சடங்கு செய்திருக்கிறாய், உன் வீட்டுல நாளைக்கு ஒண்ணுனா நாங்க எல்லாம் சாப்பிட வரமாட்டோம், அப்படி இப்படின்னு ஊராரெல்லாம் சொல்லிவிட்டாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அவருடைய க்ஷேத்திரத்துலதான் இது நடந்திருக்கு. அந்த வரதராஜ பெருமாள் தனக்கு விசிறி வீசும் திருக்கச்சி நம்பியோட அடிக்கடி பேசுவார். அன்றைய தினம் திருக்கச்சி நம்பிட்ட வரதராஜ பெருமாள் கேட்டாராம், திருக்கச்சி நம்பி ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டார். திருக்கச்சி நம்பி சொன்னாரா, நம்ம சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, ஏதோ சங்க சக்கர பொறி ஊத்தினா ஒரு பிணம் ஒரு மேல இடிச்சுது, அதுக்கு ஈமக்கிரியெல்லாம் பண்ணிட்டார். ஊரார் என்னமோ ஏதோ ஒரு குலத்தை சேர்ந்தவருக்கு இவர் சம்ஸ்காரம் பண்ணிட்டார், இவர் பொல்லான்னு சொல்லி மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. பெருமாள் வரதராஜன் வாய் திறந்து சொன்னாராம்,
ஊருக்கு பொல்லான் எனக்கு நல்லான். என் பக்தன் என்று சொல்லிவிட்டால் அவன் எந்த குலம்னு பார்க்க கூடாது. நம்மாழ்வார் பாடுவார், குலந்தாந்து சாதிகள் நாளிலும் கீழிழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்களாகிலும் வலந்தாந்து சக்கரத்து அண்ணல் மணிவண்ணற்கு ஆளென்றுள் கலந்தார் அடியாரம் அடியாரின் மணிகளே. பகவானுக்கு அடியவன் என்று வந்துவிட்டால் அந்த தொண்டர் குலம்ங்கிறது ஒரே குலம். அப்போ விஷ்ணு பக்தேஷு தாசிய பிரதானம் தொயைவ அங்கனம், அது தோல்ல புரிச்சாச்சுன்னு சொன்னா அவன் பக்தன், அவ்வளவுதான் அடையாளம் ஒழிய பெருமாள் சொன்னார் ஊரார் அவன் கொல்லான்னு சொல்லிட்டு போகட்டும். என் பக்தனுக்கு சக்கரப்புரி ஒத்தின பக்தனுக்கு பண்ணியிருக்கான்னா நல்லான், அவர் பேரோட உண்மையாவே நல்லான் சேர்ந்து நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பேர் வந்துருக்கு. அது வரை ஒரு வெறும் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் நல்லான் சக்கரவர்த்தி. ராமானுஜர் இந்த கேள்விப்பட்டு உணர்ந்தாராம், ஆஹா சக்கரப்புரி ஒத்தினவன் எந்த குலம்னு பார்க்காம சம்ஸ்காரம் பண்ணியிருக்கான், ரொம்ப வசதி. ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். அந்த 74 ஒருவராக நல்லான் சக்கரவர்த்தியும் ராமானுஜர் நியமித்தார் என்பது வரலாறு. அதனால தோல்ல உள்ள சக்கரப்புரி தான் ஒருவரை தொண்டராக ஆக்கி கொடுக்கிறது. 28 29 ஜெய லீலா விஹாரேச்ச உத்சவே சரசி அக்ரணி ஸ்வம். லீலா விஹாரே பெருமாள் எங்கேயாவது விளையாடுவதற்காக எழுந்தருளினாலும் சரி, உற்சவே உற்சவ காலங்கள்ல பெருமாளுக்கு புறப்பாடு நடந்தாலும் சரி, சரசி அக்ரணீஸ்வம் பெருமாளுக்கு முன்னாடி காவலாக சக்கரத்தாழ்வார் செல்வாராம். இவர் காவலுக்கு உட்பட்டு பின்னாடி பெருமாள் வருவாராம். அதனால பெருமாளுடைய எல்லா புறப்பாட்டிலும் பெருமாள் லீலைக்காக செல்லும் இடத்திலும் சக்கரத்தாழ்வார் முன்னே செல்வார். அதனாலதான் பாருங்க, நம்ம திருக்குழந்தையிலையும் 6ஆம் முதலாழ்வாருக்கு எப்ப புறப்பாடு நடந்தாலும் வலப்புறத்துல நீங்க செய்வீங்க சக்கரபாணி பெருமாளும் கூட புறப்பாடு கண்டருள்வார். ஜெய லீலா விஹாரேச்ச உற்சவே சரசி அக்ரணீஸ்வம், இவருக்கே எழுதின ஸ்துதி இது. அதனால கூடவே பெருமாளோடு வந்து இவர் பெருமாளுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு பாடி கார்டு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் வர வேண்டாமா? அந்த வகையில் சக்கரபாணி எப்போதும் சார்கபாணியோடு கூடவே எழுந்தருள்கிறார். இது இவருடைய 29வது பெருமை. 30வது பெருமை ஜெய தெய்வாசுரே சங்கரே ரக்தபுக் நிர்பயஸ்வம். தெய்வ அசுரே சங்கரே, தேவாசுர யுத்தம் நடக்கும்போது சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் அசுரர்களோட ரொம்ப நேரம் சண்டை போட்டு இருப்பாங்க. சக்கரத்தாழ்வார் வந்து பாப்பா, என்னப்பா இதுக்குதான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் உள்ள நுழையிறேன்னு சக்கரத்தாழ்வார் உள்ள நுழைஞ்சிட்டு வருவாராம். அதோட போரே முடிஞ்சு போயிடுவான். அந்த மாதிரி ரத்த புக், அந்த அசுரர்களுடைய ரத்தத்தையே பெருகி நிர்பயத்துவம் பயமே இல்லாமல் போர்க்களத்துக்குள்ளே நுழைந்து ஒரு நொடியில் போரை முடிச்சுட்டு வெளில வரக்கூடியவர் தெய்வாசுரைய சங்கரே. அந்த தேவாசுர யுத்தத்துல உள்ள போய் ரத்தபுக் நிர்பயத்துவம் பயம் இல்லாம அந்த அசுரர்களின் ரத்தத்தை குடித்து விட்டு வெளியே வெற்றியோடு வரக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். இதை அவர் காட்டின இடமும் முகமன். ஏன்னா இந்த கோவிலுக்கு சக்கரத்தாழ்வார் எப்படி வந்தார்? வரலாற்றில் சூரியன் ஒளியை அந்த கர்வத்தை அழைக்கிறார், அது பின்னாடி. முதல்ல எப்படி வந்தார்னா அவருடைய வரலாறு இருக்கு. மாமியோட சக்கரராஜ வைபவத்தில் இந்த சரித்திரம் எழுதியிருந்தார். என்னன்னா ஜலந்தரன் ஒரு அசுரன். அந்த ஜலந்தரன் என்ற அசுரன் தேவர்கள் எல்லாம் ரொம்ப படுத்தினான். தேவர்கள்லாம் எவ்வளவோ அவனை எதிர்த்து போரிட்டு பார்த்தார்கள், முடியல. அதனால எல்லா தேவர்களும் என்ன பண்ணா, சார்கபாணி 6ஆவது திருவடியில வந்து பணிந்து இந்த மாதிரி ஜலந்தரன் ஒரு அசுரன் எங்களை போட்டு ரொம்ப படுத்தாலும் காப்பாற்றினான். பெருமாள் தன் கையில உள்ள சக்கரத்தாழ்வாரை அப்படியே எழுதி அனுப்பினாராம். அவர் எங்கோ புறப்பட்டு போயிட்டார். எங்க போயிட்டார்னு தெரியல, தேடுறார். அப்படியே நம்ம காவேரியில சக்கரப்படித்துறது பாருங்க, அந்த இடத்துலேருந்து பூமியிலேருந்து சக்கரத்தாழ்வார் மேல புறப்பட்டு வந்தாராம். புறப்பட்டு வந்து அந்த ஜலந்தரன் அசுரன் எங்க இருக்கானோ கிடுகிடுன்னு போனார், அழித்தொழித்தார், ரத்தத்தை கொடுத்தார், திரும்பி வந்தார். அப்போ தேவர்களின் தலைவரான பிரம்மா சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தித்தாராம், சக்கரத்தாழ்வாரே இந்த சக்கரப்படித்துறை வழியாக நீ தோன்றி அந்த தீய சக்தியை அழித்தாய், இது போல எங்களை காத்தது போல காலாகாலத்துக்கும் வரும் பக்தர்களை எல்லாம் நீ காக்க இந்த காவிரி கரையிலேயே இருக்கணும்னு பிரார்த்திச்சார். அதுக்கு பெருமாளும் இசைந்தவாறே பிரம்மா இந்த திருக்கோவில்ல இந்த சக்கரத்தாழ்வாரை சக்கரபாணி பெருமாளாக பிரதிஷ்டை செய்தார். அப்போ தெய்வாசுரே சங்கரே, அப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த போது ஜலந்தரன் என்ற அசுரனுடைய ரத்தத்தை குடித்து வெளியே வந்தவர் ரக்தபுக் நிர்பயத்துவம் என்பது நம்ம சக்கரத்தாழ்வாருடைய 30வது பெருமை. 32 30 ஓவர், லாஸ்ட் 2 31 ஜெய தர்ஷயாத்ம பாசா விரோதீனி அகானி தோமுதா. ஜெய தர்ஷய ஆத்ம பாசா விரோதீனி, எங்களுக்கு யார் விரோதி எது விரோதிங்கிறத உன் மொழியால் காட்டி கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். ஏன்னா பல பேர் பக்கத்திலே இருப்பாது, விரோதிங்கிறது நமக்கே தெரியாம இருக்கும். அதனால உலகத்துல யார் நல்லவா கெட்டவா, எது நல்லது கெட்டது, இதெல்லாம் ஒரு சக்கரத்தாழ்வார் கூட இருந்து காத்து கொடுக்கணும். என் ஃப்ரெண்டு இப்போ சமீபத்துல போனோம், என்னன்னா இங்கே 2 வீலர்ல போனோம், இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் ராங் சைடு வந்து திரும்ப லெஃப்ட் எடுக்க வேண்டியிருந்தது. அப்போ எதாப்பா ஒருத்தர் வந்தா, ஏய்
ராங் சைடு போறியா நீ வந்து சும்மா கத்தினானா. இவன் பார்த்தான், அவர் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறான்னு நினச்சி ஆமாம் அப்படிதான் ராங் சைடில் வருமா, நீ என்ன பண்ணுவேன்னு இவன் திரும்ப கேட்டான். அவர் ஒன்று என்ன இப்படி நீ எடுத்து பேசலாம் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு வந்து ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகி 2 பேருக்கும் பயங்கரமான சந்தேகம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கேட்டான் என்னையா பிரச்சனைன்னா. என் நண்பர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் பாட்டு தான் போயிருந்தேன், இவர் தான் ராங் சைடு போறியா அது போறியான்னு ஏத்தாப்புல வந்து திட்டினார். அவர் தான் திட்டினது உண்மைதான், இவன் பதில் தான் பேசினான். அவர் அப்படியே திட்டினவர் பிளேட்டை மாற்றினாராம். சார் நான் ஒரு நல்லது சொன்னேன் சார், ராங் சைடில் வந்துட்டு இருக்கீங்களே இப்படி வந்தால் கஷ்டமாக இருக்கும், யாராவது மோதிட்டா கஷ்டம் பார்த்து போங்கிறதுக்காக சொன்னேன் சார். இவர் பாருங்க அதுக்கே விட கோவப்படுறாருந்ததும் மக்கள் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் லைஃப்பில். மற்றவர்களே என்ன பண்ணிட்டானா இவரை பார்த்து ஏன் நல்லது தானே சொல்கிறார், நல்லது சொன்னால் எடுத்து போக வேண்டியதானே இதுக்கு அவரே. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன பெரிய பிரச்சனைனா கிரிட்டிசைசிங் தி கல்பிரிட் இஸ் வெரி டிஃபிகல்ட், அட்வைசிங் த விக்டிம் இஸ் வெரி ஈஸி. அதனால இவரை பார்த்தா எல்லாரும் நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதனால நமக்கே புரிய மாட்டேங்கிறது யார் நல்லவா கெட்டவா, நண்பர்கள் பகைவர்கள் யார் என்றும் நல்லவர் கெட்டவர் யார் என்றும் பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய் போன இந்த பூமியிலே. அதனால தர்ஷய ஆத்மபாசா விரோதினி, எது நல்லது கெட்டதுன்னு சக்கரத்தாழ்வார் தான் நமக்கு காட்டி கொடுக்கணும். காட்டி விரோதினி அகானி சோமுத காட்டி கொடுப்பதோடு இல்லாமல் அந்த எதிரிகள் நம் கிட்ட வராமல் அவர் தான் காக்கணும். நம் பாபங்களையும் அவர் தான் பிடித்தொழிக்க வேண்டும். அதை நீங்க தான் பண்ணணும். சுதர்சனர்னு பெயர் பெற்றவர் அல்லவா. அதனால நல்ல தர்சனம் நல்ல பார்வையை நமக்கு கொடுத்து எது நல்லது கெட்டதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை அதை அவரே நமக்கு அருளி தீய சக்திகள் பாபங்கள் இதையெல்லாம் போக்கணுங்கிறது 31வது பிரார்த்தனை பெருமை. ஃபைனல் பெருமை 32வது பெருமை. நாங்கள்லாம் இவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருக்கோம். சக்கரத்தாழ்வார் பெருமையை பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ நமக்கெல்லாம் என்ன யோகியத்தை இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஆசையில அவர் திருவடி வார்த்தைக்கு வந்துட்டோம். இப்படி பக்தி இல்லாத நமக்கும் சக்கரத்தாழ்வார் கருணை பண்ணார்னா நிச்சயமா வைகுண்டமாகிய விஷ்ணு லோகத்துல இடம் வாங்கி கொடுக்க முடியும். அதைத்தான் 32வது பிரார்த்தனையா ஜெயதேகி விஷ்ணு லோகம் ஏவம் விதே பக்திஹீனே. ஏவம் விதே பக்திஹீனே, இப்படி சுத்தமா பக்தியே இல்லாம ஏதோ வெளிவேஷம் போட்டு நாங்க இருக்கோம். ஆனா அப்படி இருந்தாலும் சக்கரத்தாழ்வாரே சக்கரபாணி பெருமாளே உன் கருணைங்கிறது ரொம்ப பெருசு. அதனால உன்னுடைய கருணையால எப்படி மேட்டில் இருக்கக்கூடிய மண்ணை விட்டு பள்ளத்தை நிரப்புவோமோ அது போல ஒரு மேடு போல கருணையோட இருக்கா. நாம பள்ளம் போல குறையோட இருக்கோம். அவர் கருணையால நம் குறைகளை விட்டு நிரப்பி ஏவம் இதை பக்தியினை இப்படிப்பட்ட நமக்கும் அவரே பக்தியை கொடுத்து ஜெயதேகி விஷ்ணு லோகம் விஷ்ணு லோகம் வைகுண்ட பிராப்தியும். அப்போ 31 இந்த பூமியில நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு பிரார்த்தித்தோம். 32வது அவ்வுலகமாகிய வைகுண்டத்தையும் இந்த சக்கரபாணி பெருமாளே நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஜெயதேகி விஷ்ணு லோகம் ஏவம் இதே பக்திஹீனே. 32 ஜெய ஆச்சா. இந்த 32 ஜெயமோட ஸ்லோகம் சொல்லி இந்த சக்கரத்தாழ்வாரை துதித்தார் நடாதுரம்மாள். துதி செய்தவாறே அந்த கந்தளனை பிடித்த பிசாசு உடனே விலகியது, மனநோய் விலகியது, பூரணமாக குணமடைந்தார் என்பது வரலாறு. இந்த ஏத்தி புங்கவஸ்தவம்னு கும்பகோணம் சக்கரபாணி பெருமாளுக்காக 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அந்த துதி தான் வரலாற்றிலேயே முதலில் உருவான சக்கரத்தாழ்வார் துதி. இதுக்கப்புறம் தான் சுதர்சன சதகம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள குரநாராயணஜியர் சுதர்சன சதகம் பாடினது இதுக்கப்புறம் தான். தேசிகன் பாடிய சுதர்சனாட்டகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் எல்லாமே இதுக்கப்புறம் தான். முதல்ல கும்பகோணம் தான் சக்கரத்தாழ்வாருக்கு பிரத்யேக கோவில். முதல்ல கும்பகோணம் தான் சக்கரத்தாழ்வாருக்கு பிரத்யேக துதி. இந்த பிரத்யேக கோவிலுக்கான பிரத்யேக துதியை சொல்றவாளுக்கு என்ன பலன்னு கணாதுரம்மாள் சொல்லியிருக்கார். சுதர்சன ஸ்தோத்திரமிதம் வரதாரியேன நிர்மிதம் படம் சித்தியதி வை சத்யா ந பயம் தஸ்யஹி குஜிது. இந்த 32 ஜெயம் உள்ள ஸ்லோகத்தை யார் சொல்றாங்களோ வாழ்க்கையில படம் சித்தியதி வை சத்யா வெற்றி விரைவாக கிடைக்கும். வெற்றி உழைக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனா தாமதமாகிறது. சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள், வெற்றி உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நான் பயம் தசிஹி குஜிது. வாழ்க்கையில அதுக்கப்புறம் பயமே வராது. அது மட்டும் இல்ல, கும்பகோணம் மகாத்மியத்துல இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதற்கு பல பலன்கள் சொல்லியிருக்கு. ஏ சக்கரபாணியின் சேவந்தே பூஜயந்தி சக்கரினம் நமஸ்யந்தி பிரதிதினம் தே பீஷ்டான் பிராப்னுவந்தி. இந்த சக்கரத்தாழ்வாரை விழுந்து நமஸ்கரிப்பவர்கள், அர்ச்சனை செய்பவர்கள், பிரதட்சிணம் வருபவர்கள், அவர்களுக்கு விரும்பிய நன்மைகள் அத்தனையும் இந்த சக்கரபாணி பெருமாள் கொடுக்க வல்லவர். நிருணாம் சாம்ராஜ்ய தானேது சக்ரி திஷ்டதி சர்வதா யம் யம் காமயமானாச்ச சேவாம் குர்வந்தி சக்ரிணஹா தம் தம் ஆசு பிராப்னுவந்தி நாத்திர காரியா விசாரணா. என்னென்ன பிரார்த்தனை வேண்டி வரலோ, ஒரு பெரிய பதவி வரை என்னென்ன விரும்பி வருகிறார்களோ அந்த ஒன்னொன்னையும் கொடுத்து அனுகிரகிப்பவர் இந்த சக்கரபாணி பெருமாள். புத்திர காமாத்து யானாரி முனிவிரத பராயணா. பிள்ளை வரம் வேண்டி வந்தால் பிள்ளை வரம் தரக்கூடியவர்.
சேவாத் ஸ்ரீமத் சக்கரபாணியே தீர்க்க மாங்கல்யம் அஸ்னுதே, நீண்ட சுமங்கலி பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம் வேண்டுமா சக்கரபாணி பெருமாள் அருள்வார். இதெல்லாம் ஸ்தல புராணத்தில் உள்ள ஸ்லோகங்கள். பர்த்துராரோக்கிய காமாது ஸ்வாயுராரோக்கிய விருதையே பாந்தவாரோக்கிய காமாந்தை கன்யாதி கீர்த்தி காமுகா. நீங்கள் புகழை விரும்பி வந்தாலும் சரி, திருமணமாகவும் பிரார்த்தித்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, உங்கள் உறவினர்களுடைய ஆரோக்கியத்துக்கு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். நிர்தன சதனோவாபி ஸ்ரீயோவா புருஷா அபி, பெண்களோ ஆண்களோ யார் வந்து வழிபட்டாலும், அவன் ஏழையோ பணக்காரனோ யார் வந்து வழிபட்டாலும் வேறுபாடு இல்லாமல் அனுகிரகம் பண்ணுபவர் சக்கரத்தாழ்வார். இவருக்கு முக்கிய பிரார்த்தனை இந்த கும்பகோணம் சக்கரபாணிக்கு என்னன்னா, சாயம் பிராதகா பிரதிதினம் பக்தியா சுதர்சனம் சரேத்து, காலை மாலை 2 வேளை பக்தியோடு இவரை பிரதட்சிணம் வலம் வர வேண்டும். அதுதான் முக்கியமான பிரார்த்தனைன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. சாயம் பிராதகா பிரதிதினம் பக்தியா சுதர்சனம் சரேத்து ச தேவாம்சோ ந சந்தேகா கிமுதாகில சம்பரா. அப்படி சக்கரத்தாழ்வாரை ஒருத்தர் வழிபட்டார்னா அவருக்கு என்ன செல்வம் தான் கிடைக்காது, அவருக்கு அத்தனையும் இம்மை மறுமைக்கான அத்தனையும் இந்த திருக்குடந்தை சுதர்சனாழ்வார் விஜயவல்லி சுதர்சனவல்லி நாச்சியாரோடு கூடிய உபய நாச்சியாரோடு சக்கரத்தாழ்வாரை தான் நம்ம சேவிக்கிறோம். அப்படி அந்த விஜயவல்லி சுதர்சனவல்லியோடு கூடியிருக்கும் சக்கரபாணி பெருமாள் எல்லோருக்கும் எல்லா அனுகிரகத்தையும் குறைவில்லாமல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இப்படி புரட்டாசி சனிக்கிழமையில நிர்வாகத்தினரும் அறங்காவலர்களும் சேர்ந்து இப்படி நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி, இது மட்டும் இல்ல, அடுத்த புரட்டாசி சனிக்கிழமை இது போல பல கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. அதனால நீங்களும் இது போல பேராதரவு தந்து அவர்களுடைய சீரிய முயற்சியை நீங்களும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் விஜயவல்லி சுதர்சனவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சக்கரராஜ பரம்பெருமானுடைய அனுகிரகம் நிறைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடியை நிறைவு செய்கிறேன். இதுவரை நாம் கண்டிராத கேட்டிராத